Good morning. Dear pasangla, long time no see. ரெண்டு மூணு நாள் ஆச்சுன்னு நினைக்கிறேன். Anyways, good. So ஆரம்பிக்கலாமா? இன்னைக்கு we are going to start என்னது laws of motion. So motion in a straight line, motion in a plane ரெண்டுமே முடிச்சாச்சு. Let's get started. எல்லாத்தையும் படிச்சுட்டு வர சொல்லியிருந்தேனே, படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பட் இந்த சாப்டர்ல பெருசா காம்ப்ளிகேட்டட் டீப் ஃபார்முலாஸ்லாம் எதுவுமே இல்லை. அதிகபட்சமா நமக்கு இங்க இருக்கிறது என்னென்ன ஃபார்முலாஸ்? F is equal to ma, அப்படி இல்லைன்னா P is equal to mv. ஃபோர்ஸோட ஃபார்முலா, மொமெண்டமோட ஃபார்முலா. இதை தாண்டி வேற எதுவுமே நமக்கு கிடையாது இல்லையா? டார்க்கா இருக்கா வீடியோ? 1 sec. Right, it should be better now. Okay. சரிடே. Newton's laws of motion. All right. Good morning, people. சரிடா, வாங்க ஸ்ட்ரைட்டா முதல் क्वेश्चन போயிடலாமா? Yes. A block of mass 10 kg starts sliding on a surface with an initial velocity of 9.8 meters per second. The coefficient of friction between the surface and the block is 0.5. All right. The distance covered by the block before coming to rest. அப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது distance covered இல்லையா? அப்போ டிஸ்டன்ஸுக்கு நமக்கு என்னென்ன ஃபார்முலாஸ் இருக்கு? செகண்ட் ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன், தேர்ட் ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன். இது ரெண்டு தான் டிஸ்டன்ஸுக்கு. இப்போ இங்க டைம் இன்வால்வ் ஆயிருந்தா நம்ம செகண்ட் ஈக்குவேஷன் யூஸ் பண்ணணும். இல்ல எனக்கு டைம் இல்லாம டிஸ்டன்ஸோட வெலாசிட்டி அண்ட் ஆக்சிலரேஷன் மட்டும் இன்வால்வ் ஆயிருந்தா ஐ ஹேவ் டு கோ ஃபார் தேர்ட் ஈக்குவேஷன். குட் மார்னிங் சஞ்சய், ஹாசினி, வெரி குட் மார்னிங் டே. Nice to meet you this early morning. இப்போ இங்க என்னென்ன கொடுத்திருக்காங்க? Velocity termsல கொடுத்திருக்காங்களா? So which means we have to use third equation. So v square equals u square plus 2as. Equation தூக்கி எழுதிக்கோங்க. Third equation. இப்போ இதுல நமக்கு before it is coming to rest. So final velocity 0. அது இருக்கா? So final velocity 0. Initial velocity எவ்வளோ? 9.8 கொடுத்தாச்சு. ஆக்சிலரேஷன் என்ன அப்படின்னு நமக்கு தெரியல. அண்ட் டிஸ்டன்ஸ் தான் நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது. ஸோ அப்போ ஆக்சிலரேஷன் கண்டுபிடிக்கலாமா? எப்படி? ஃப்ரிக்ஷன் starts sliding on a surface with an initial velocity. The coefficient of surface friction 0.5 கொடுத்துருக்காங்களா? அப்போ இந்த பாடியை ஸ்லோ டவுன் பண்றது ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் மட்டும்தான். அதுல இருந்து ஆக்சிலரேஷன் கண்டுபிடிச்சு சப்ஸ்டிடியூட் பண்ண வேண்டியதுதான். So friction force is the only retarding force, which is equal to mu into m into g, which is equal to force, which is equal to mass into acceleration. Right? இங்க இருக்கிற external force, frictional force மட்டும்தான். That is mu mg equals m into a. இதுல a இது ரெண்டுத்தையும் நம்ம கம்பேர் பண்ணும்போது m and m கேன்சல் பண்ணா acceleration is mu into g, which is 0.5 into 9.8. கொடுத்தாச்சா? அது அப்படியே தூக்கி வச்சுக்கலாம், எதுவும் மல்டிப்ளை பண்ண வேண்டாம். 9.8 by 2 அப்படி வச்சுப்போம். எல்லாத்தையும் தூக்கி ஈக்குவேஷன்ல சப்ஸ்டிடியூட் பண்ணிட்டு 0 equals 9.8 the whole square and இங்க retardation minus. ஏன்னா ஃப்ரிக்ஷனோட வேலை என்ன பாருங்க? ஆல்வேஸ் ஆப்போசிட் மோஷன். அப்போ வெலாசிட்டி டைரக்ஷனுக்கு, டிஸ்பிளேஸ்மெண்ட் டைரக்ஷனுக்கு ஆல்வேஸ் ஆப்போசிட்ல இருக்கும். ரைட்? ஸோ மைனஸ் ரீடார்டேஷன். ஸோ minus 2 into 9.8 by 2 into s. ஸோ ரீஅரேஞ்ச் பண்ணா 9.8 the whole square equals 9.8 yes.
power இது cancel ஆச்சுன்னா 9.8 meters. அவ்வளவுதான்ல. So distance covered is going to be 9.8 meters. So first question easy. Dabba. Done. Next question. Polama. Right. A system of two blocks of masses in m is equal to 2 and capital M is equal to 8 kg are placed on a smooth table as shown in the figure. The coefficient of static friction between the two blocks is 0.5. Right. இந்த இடத்துல coefficient of static friction is 0.5. Okay, 0.5. The maximum horizontal force. So, இது சொல்றமா. முக்கோணத்துல தான் I'll tell you. Wait, first இத முடிச்சதுக்கு அப்புறம் நான் சொல்றேன். The maximum horizontal force F that can be applied to the block of mass M so that the blocks move together. இப்போ இந்த ஃபோர்ஸ் எவ்வளவு கொடுத்தா என்னால இந்த ரெண்டு பிளாக்ஸையும் ஒன்னா புல் பண்ண முடியும். இல்ல இந்த யூடியூப் ஷார்ட்ஸ்ல நீங்க இந்த சேலஞ்ச் எல்லாம் பார்த்திருப்பீங்கல்ல, என்ன நமக்கு இந்த ரூபா நோட்டை வச்சு அது மேல ஏதாவது ஒரு பொருளை வச்சிருவாங்க. இப்போ அந்த தண்ணி டம்ளர் ஏதோ ஒன்று வச்சுட்டு இப்போ அந்த ரூபா நோட்டை வெளியே எடுக்கணும், ஆனா தண்ணி கீழே ஊற்றக்கூடாது. அப்ப என்ன பண்ணலாம், நம்ம பொறுமையா இழுத்தோம் அப்படின்னா யோசிச்சு பாருங்க, அந்த மேல என்ன வெயிட் வச்சாலும் அது அப்படியே இழுத்துட்டே வரும். I think என் வீடியோ ஃப்ரேம் ரேட் ட்ராப் ஆகுதுன்னு நினைக்கிறேன். சரி, I'll check it out later. ஓகே பசங்களா, வீடியோவோட ஃப்ரேம் ரேட் கொஞ்சம் ட்ராப் ஆகுது, நம்ம பிறகு செக் பண்ணிக்கலாம். Now let's focus. ஸோ பாயிண்ட் என்னன்னா, நமக்கு ஒரு மினிமம் ஆக்சிலரேஷன்ல மினிமமா ஃபோர்ஸ் கொடுத்து இழுக்கும் போது ரெண்டு பிளாக் ஒன்னா வரும் பிகாஸ் ஆஃப் ஃப்ரிக்ஷன். இப்போ அந்த ஃப்ரிக்ஷன் எந்த அளவுக்கு மேக்ஸிமம் வேல்யூ கொடுக்குறானோ அதை தாண்டி நான் எக்ஸ்டர்னலா ஆக்சிலரேஷன் கொடுக்க ட்ரை பண்ணா ரெண்டு பாடி ஸ்லைட் ஆக ஆரம்பிச்சிடும். அப்படிங்க கொஸ்டின் என்ன, மேக்ஸிமம் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் which can move the blocks together. அப்போ அந்த ஃப்ரிக்ஷனோட ஆக்சிலரேஷனை தாண்டி எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் ஆக்சிலரேஷன் கொடுக்க கூடாது. தட்ஸ் த கான்செப்ட் ஹியர். அப்ப பாருங்க, சோ இந்த இடத்துல ஃப்ரிக்ஷனால மேக்ஸிமம் எவ்வளவு ஃபோர்ஸ் ஜெனரேட் பண்ண முடியும் பாருங்க. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், let us assume both the blocks are moving together அப்படின்னு வச்சுப்போம். ஃப்ரிக்ஷனோட மேக்ஸிமம் ஆக்சிலரேஷன் எவ்வளோ அப்படின்னு கண்டுபிடிக்கணும். ஐ மீன் மேக்ஸிமம் ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் எவ்வளோ பாருங்க. ஸோ F is equal to mu mg. I mean mu into n தான் வரணும், n வந்து இங்க வெறும் mg மட்டும்தான், கரெக்டா? So mu into m into g. So coefficient of friction is 1.5 1/2 into small mass day. Small mass இது 2, இது 8. So 2 into, okay, options பாத்தீங்கனாலே 9.8 அந்த டேர்ம்ஸ்ல கொடுத்திருக்காங்க. So take g as 9.8. Okay. So friction force maximum 9.8 Newton. Right, இதுதான் மேக்ஸிமமான friction force. ஓகே. இப்போ இந்த பாடியோட ஆக்சிலரேஷன் எவ்வளோ, மேக்ஸிமம் ஆக்சிலரேஷன் எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும். அதுக்கு நம்ம நேராவே போட்டுருக்கலாம். இஸ் ஈக்குவல் டு இதுக்கு பதில், ஐ மீன் திஸ் இஸ் ஆல்சோ ரைட், பட் இவ்வளோ கால்குலேஷன் போடுறதுக்கு பதில் நம்ம ஸ்ட்ரைட்டா எப்படி போட்டுக்கலாம் பாருங்க. which is equal to mass into acceleration. அந்த upper blockல இருக்கிற acceleration, கரெக்டா? அப்போ mass and mass cancel ஆச்சுன்னா acceleration is equal to mu into g, which is 9.8/2. இப்போ 4.9 வச்சுப்போம். அப்படின்னா என்ன அர்த்தம், ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸால இந்த பிளாக் மேல பாருங்க, இந்த இடத்துல ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸால அதிகப்படியா 4.9 இவ்வளோ ஆக்சிலரேஷன் தான் ப்ரொடியூஸ் பண்ண முடியும், கரெக்ட்? ஸோ ஃப்ரிக்ஷனால அதிகப்படியா இந்த ஆக்சிலரேஷன் 4.9 தான் ப்ரொடியூஸ் பண்ண முடியும். அப்ப எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸால அதிகப்படியா அந்த ஆக்சிலரேஷன் ப்ரொடியூஸ் பண்ற மாதிரி நான் கொடுத்தா ரெண்டும் ஒன்னா போகும். அதை தாண்டி ஆக்சிலரேட் ஆகிற மாதிரி நான் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் கொடுத்தா ஒர்க் அவுட் ஆகாது. ரைட், தட்ஸ் a story. அப் டு வாட் டைம்? அட்லீஸ்ட் நமக்கு மேபி ஒரு 8:30 8:15 8:30 வரைக்கும் போகும். Yes, this is 11th portion, Newton's laws of motion, previous year questions discussion.
So external force is equal to mass into acceleration. அப்போ டோட்டலா 8 plus 2 into acceleration எவ்வளோ 4.9 வச்சமா 10 into 4.9 49 Newton. So அதிகப்படியா 49 Newton நம்மளால கொடுக்க முடியும். பசங்களா நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்க ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இந்த மாதிரி क्वेश्चनல என்ன ஃபிரிக்ஷன் ஃபோர்ஸால அந்த பிளாக் மேல மேக்ஸிமமா எவ்வளவு ஆக்ஸலரேஷன் கொடுக்க முடியும் அதை கண்டுபிடிக்கணும். ரைட், தட் இஸ் ஸ்டெப் 1. ஏன்னா மேல இருக்கிற பிளாக்ல இருக்கிற எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் ஒண்ணு ஃபிரிக்ஷன் மட்டும் தான் ஹரிசாண்டல் டைரக்ஷன்ல. வேற யாரையும் இவனை பிடிச்சி இழுக்கவே முடியாது. இந்த இடத்துல இருக்கிற ஃபிரிக்ஷன் மட்டும் தான் அவனை பிடிச்சி இழுத்துட்டு வர முடியும். ஃபிரிக்ஷன்னால அதிகப்படியா இந்த ஆக்ஸலரேஷன் தான் கொடுக்க முடியும். இதுக்கு மேல நான் லோவர் பிளாக்குக்கு ஆக்ஸலரேஷன் கொடுத்தேன்னா மேல இருக்கிற பாடியால ஈடு கொடுத்து மேல உட்கார்ந்து இருக்க முடியாது. ரைட், ஸோ ரெண்டு பேரும் they'll start sliding. ஸோ நம்மளோட கான்செப்ட் என்னவா இருக்கணும், அந்த மேக்ஸிமம் ஆக்ஸலரேஷன் 4.9 வர்ற அளவுக்கு கீழே எஃப் கொடுக்கணும். ஸோ எஃப் இஸ் ஈக்குவல் டு டோட்டல் மாஸ் இன்டு அந்த மேக்ஸிமம் ஆக்ஸலரேஷன் நம்ம கண்டுபிடிச்சது. டன். நெக்ஸ்ட், a block of mass m 2 kg moving on a horizontal surface with a speed 4. Okay, initial speed irukku, enters a rough surface ranging from x is equal to 0.5 to x is equal to 1.5 meters. adukku badil I enna irukku, it should be meters. Okay, the retarding force on the in this range of rough surface is related to distance by. Okay, retarding force oda formula irukku, F is equal to minus kx. The speed of the block as it just crosses the rough surfaces. Okay, and the block oda speed as it just crosses the rough surface. Pasala inga force is variable, right? So force variable அப்படிங்கறதுனால man direct equations of motion எதையும் யூஸ் பண்ணிக்க முடியாது. Suppose இதுவே constant force இருந்ததுன்னா நம்ம இந்த force by mass போட்டு acceleration கண்டுபிடிச்சிட்டு இந்த டிஸ்டன்ஸ்ல தேர்ட் ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் போட்டு நம்ம கண்டுபிடிச்சு போயிட்டே இருக்கலாம். பட் இங்க ஃபோர்ஸ் கான்ஸ்டன்ட் இல்லாததுனால we cannot use this formula directly. So ஆக்சுவலா இங்க தேர்ட் ஈக்குவேஷன் தான், பட் அதை டைரக்டா நம்ம யூஸ் பண்ண முடியாது. ஃபோர்ஸ் வேரி ஆகுறதுனால இன்டகிரேஷன் யூஸ் பண்ணி தான் சால்வ் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் kx கொடுத்துருக்காங்களா. இப்போ ஆக்சலரேஷன் k ஓட வேல்யூ கொடுத்தாச்சு. F is equal to minus kx. K equals 12. Appo F is equal to minus 12x. Right? F is minus 12x. X mass into acceleration is minus 12x. Acceleration is minus 12x by mass evlo 2 kg. So acceleration minus 6x. வந்துருச்சா? இப்போ நமக்கு என்ன வேணும்? acceleration formula வந்துருச்சு. The speed of the block as it just crosses the rough surface. அப்ப அந்த surface ஓட extent என்ன? 0.5 to 1.5. அந்த surface 0.5 ல இருந்து 1.5 மீட்டர் வரைக்கும் இருக்கு. அப்ப இங்க என்னென்ன லிங்க் இருக்கு பாருங்க. எனக்கு distance, speed, acceleration அது மூணுத்துக்கானது. Now obviously this is third equation of motion. But third equation இல்ல. ஏன்னா force variable. Constant force ஆனது அதை தூக்கி போட்டுடலாம். Force vary ஆகுதா? So calculus. Acceleration oda formula enna pasangala, dv by dt equals minus 6x nu varum. Idha nama modify pannuvom. If you remember, into dx by dx potu v into dv by dx equals minus 6x appdin poduvom. Right? So v into dv by dx is minus 6x. Ipa idha just rearrange panna we'll get our solution. The dx andha pakkam poitu v into dv is equal to minus 6x dx integral அவ்வளவுதான். இன்டகிரேட் பண்ணி லிமிட்ஸ், இங்க லிமிட் என்ன? x 0.5 ல இருந்து 0.5 ல இருந்து 1.5 தெரியுதுல்ல கிளியரா? எஸ், 0.5 ல இருந்து 1.5 and அதோட velocity, the speed of the block just crosses. Initial speed எவ்வளோ? 4 கொடுத்துருக்காங்களா? 4 ல இருந்து அவனோட ஃபைனல் ஸ்பீடு என்ன, அதுதான் क्वेश्चन. ரைட்? ஸோ 4 ல இருந்து v அவ்வளவுதான். இன்டகிரேட் பண்ணி லிமிட் சப்ஸ்டிடியூட் பண்ண ஆன்சர். ஸோ v இன்டகிரேட் பண்ணா v ஸ்கொயர் பை 2, x இன்டகிரேட் பண்ணா x ஸ்கொயர் பை 2.
எல்லாத்தையும் தலையில தூக்கி போடுங்க. v square by 2 4 2v equals minus 6 x square by 2 0.52 1.5 2 cancel பண்ணிடலாமா? இந்த பக்கம் v square minus 16 equals minus 6 into 1.5 square 2.25 minus 0.25, right? So v square minus 16 equals minus 6 into 2. So is equal to minus 12. So v square equals 16 plus 12. Oh, sorry. V square is equal to 16 minus 12. V square is equal to 4. V is equal to 2. Velocity is 2 meters per second. இந்த கொஸ்டினை பார்த்து இது ரொம்ப டஃப் அப்படி இப்படின்லாம் முடிவு பண்ணாதீங்க. நீங்கள் கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டியது இது ஒன்று தான். F is equal to minus kx. அதை மட்டும் பார்த்து டேக் கேர் பண்ணிட்டீங்கன்னா அது வேரியபிள் ஃபோர்ஸ், அதனால கால்குலஸ் யூஸ் பண்ணணும். அந்த ஒரு பாயிண்ட்டை மட்டும் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா எல்லாமே ஈஸி. நத்திங் இஸ் டிஃபிகல்ட். சரி, நெக்ஸ்ட் டே. A block of mass 40 kg slides over a surface when a mass of 4 kg is suspended through an inextensible massless string passing over frictionless pulley as shown below. Okay. The coefficient of kinetic friction between the surface and the block is 0.02. The acceleration of the block is. இது ஒரு டிப்பிக்கல் ப்ராப்ளம் டே. இதுக்கு ஃப்ரீ பாடி டயக்ராம், இதுக்கு ஃப்ரீ பாடி டயக்ராம் வரைஞ்சி கால்குலேட் பண்ண வேண்டியதான். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த பெரிய பாடிக்கு ஃப்ரீ பாடி ஏதோ ஒன்று, இதுக்கு ஃப்ரீ பாடி டயக்ராம் போட்டா, அண்ட் இங்கே கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன் வேற இருக்குல்ல பிட்வீன் பிளாக் அண்ட் சர்ஃபேஸ். ஓகே, என்ன கண்டுபிடிக்கணும்? ஆக்சிலரேஷன், ரைட்? ஸோ ஆக்சிலரேஷன் கண்டுபிடிக்கணும். அண்ட் ஆல்சோ இங்கே ஃப்ரிக்ஷனும் இருக்கு. ஸோ அதையும் சேர்த்து கணக்கில் எடுத்துக்கணும். ஃப்ரிக்ஷன், ரைட்? இப்போ இவனோட ஃப்ரீ பாடி டயக்ராம் வரைஞ்சோம்னா 40, இந்த பக்கம் எனக்கு டென்ஷன், ஃப்ரிக்ஷன், இவன் இப்படி மூவ் ஆகுறான்னு வச்சுப்போம். This is acceleration. So tension minus friction force equals mass into acceleration. இதுதான் நியூட்டன் செகண்ட் லாவோட ஈக்குவேஷன் ஃபார் இந்த கேஸ். டென்ஷன் என்னன்னு நமக்கு தெரியாது, அப்படி வச்சிடலாம். ஃப்ரிக்ஷன் என்ன? mu into m into g. 0.02 into m 40 into 10 equals 40a, right? So mass 40, 40 into a. இதை சால்வ் பண்ணோம்னா 0 0 2 பாயிண்ட் கேன்சல் ஆயிடுச்சுன்னா 4 2s are 8. So t minus 8 is equal to 40a, right? So இது first equation. t minus 8 is equal to 40a, first equation. அதே மாதிரி இந்த பிளாக்குக்கு தனியா equations of second law, Newton second law equation போடணும். அதோட free body diagram 4g. இந்த இடத்துல tension, இவனோட acceleration downwardsல a. அதை இங்கே சால்வ் பண்ணிக்கலாம். Okay, we'll do it here itself. So 40 minus t is equal to 4 into a, right? அவ்வளவுதான். இப்போ இந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா we'll get t cancel ஆயிடும், acceleration டைரக்டா கிடைச்சிடும் நமக்கு. So this is the first equation. 40 minus t equals 4 into a. Just add these two. 1 plus 2. So t and minus t cancel ஆயிடுச்சுன்னா 40 minus 8 is 32 equals 44a, right? So அவ்வளவுதான். that equals 44a. So என்ன டேபிள்ல போடலாம் இது? 4 table. a equals 32 by 44. 4 டேபிள்ல so 8 by 11. 1 second, pasangala, please hold on.
Sorry for the interruption. Okay, so answer வந்துருச்சா? எங்கட போட்டேன்? Yes, got it. So 4 table 8 by 11 is our answer. Done. Next question. A block of mass okay, பசங்களா, first I can understand your curiosity. இதை முடிச்சிட்டு அதுக்கப்புறம் அங்க questions-க்கெல்லாம் answer பண்ணுறேன். Now let's focus on this. A block of mass m placed inside a box descends vertically with acceleration. The block exerts a force equal to 1/4 of its weight on the floor of the whatever. So something is missing in the question. The value of A will be, சரி, ஒரு block நமக்கு கீழே descend block of mass on the box on the floor of the box அப்படின்னு வச்சுப்போம். நம்ம அந்த பாக்ஸ்ல 1/4, அதோட வெயிட்ல 1/4 மட்டும்தான் அது வெயிட் நார்மல் ரியாக்ஷனா எக்ஸர்ட் பண்ணுது. அப்போ what is the value of acceleration? So let's assume a box, அதுக்குள்ளற block, block-ஓட mass m ன்னு வச்சுப்போம். Box descending with an acceleration a, right? இப்போ இந்த சிச்சுவேஷனுக்கு இவனோட ஃப்ரீ பாடி டயக்ராம் வரைஞ்சா அவனோட மாஸ் இப்படி இருக்கா? இப்ப அவன் மேல கிராவிட்டி டவுன்வர்ட் ஃபோர்ஸ் ஒன்னு கொடுத்தே தீரும். அதுல எந்த சேஞ்சுமே இருக்கக்கூடாது. ஸோ கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் ஆன் திஸ் ஸ்மால் m will be downwards. அது இல்லாம இவன் தர ஒரு நார்மல் ரியாக்ஷன் கொடுப்பானா, இவன் இந்த பாக்ஸ் அவன் ஒரு நார்மல் ரியாக்ஷன் கொடுப்பான், ரைட்? ஸோ இது இல்லாம எனக்கு ஒரு ஆக்சிலரேஷன் இருக்கு, டவுன்வர்ட் ஆக்சிலரேஷன். டிசென்ட் மீன்ஸ் கீழே இறங்கி உருண்டு வந்துட்டு இருக்குன்னு அர்த்தம். அசெண்டிங் மேல போறது, டிசெண்டிங் கீழே வர்றது. ஸோ அப்ப நெக்ஸ்ட் நியூட்டன்ஸ் செகண்ட் லா ஆஃப் மோஷன். ஸோ mg நெட் ஃபோர்ஸ் என்ன இங்க? மாஸ் இன்டு ஆக்சிலரேஷன். அதாவது எனக்கு நெட் ஃபோர்ஸ் இஸ் mg டவுன்வர்ட் டைரக்ஷன் மைனஸ் n அப்வர்ட்ஸ். இங்க ஒரு டவுட் வரலாம், ஏன் டவுன்வர்ட பாசிட்டிவ் அப்போட நெகட்டிவ் எடுக்கிறேன் அப்படின்னு. உங்களுக்கு ஆக்சிலரேஷன் எந்த டைரக்ஷன்ல இருக்கோ அதை பாசிட்டிவ்னு எடுத்துக்கோங்க, அதுக்கு ஆப்போசிட்ல இருக்கிற ஃபோர்ஸ் எல்லாத்தையும் நெகட்டிவ்னு எடுத்துப்போம். இங்க டிசெண்டிங் டவுன், ஆக்சிலரேஷன் கீழே வந்துட்டு இருக்குது, அதனால அதை பாசிட்டிவ்னு எடுத்திருக்கேன். நார்மல் அதுக்கு ஆப்போசிட்ல இருக்கிறதுனால அதை நெகட்டிவ்னு எடுத்திருக்கேன், அவ்வளவுதான். இப்போ the block exerts a force equal to 1/4 of its weight. அப்ப அந்த நார்மல் ரியாக்ஷன் என்ன அப்படின்னா 1/4 of mg, right? So according to this statement, normal force is equal to 1/4 of its weight mg. தூக்கி substitute பண்ணா mg minus mg by 4 equals ma. So m cancel பண்ணா 4 minus 1 3g by 4 is equal to acceleration. So and the box descends down with an acceleration 3g by 4. Yes, Miss Divya, correct answer. Super. Okay, 30 seconds. திருப்பி ஒரு தடவை பாருங்க. We'll move on to the next question. Right, next. Okay, three masses, m is equal to 100. Okay, capital M 100, small m 10, and small m 20 kg are arranged in a system as shown in the figure. All the surfaces are frictionless. நல்லதுப்பா, no friction. And the strings are in next to the usual stuff. The pulleys are also weightless.
and frictionless, right? இங்க எங்க புள்ளி இருக்கு? Okay, இதுதான் புள்ளி. Weightless and frictionless, right? A force F is applied on the system so that mass m2 moves upwards with an acceleration 2 meters per second square. சரிடா, இங்க force இப்படி கொடுக்குறாங்க. As a result என்ன ஆகுது? எனக்கு m2 மேல மூவ் ஆகுது with an acceleration of 2. Acceleration is 2. Right? The value of F is, okay பசங்களா, இங்க நம்ம pseudo force அப்படின்னு சொல்லி ஒன்னு படிச்சிருவீங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா? எஸ் சாம் ஜான், நீட்டுக்கு இந்த வருஷத்துக்கு என்னோட ஒரு எக்ஸ்பெக்டேஷன் as well as suggestion, முடிஞ்ச அளவுக்கு நீங்க JEE லெவல் கொஸ்டின்ஸை சால்வ் பண்ணி முடிச்சீங்கன்னா ஃபார் பிசிக்ஸ், பயாலஜிக்கு ஆப்வியஸா நமக்கு வேற ஆப்ஷன் இல்லை, யூ ஹேவ் டு கோ வித் PYQs பயாலஜி. பட் பிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரிக்கு நீங்க JEE லெவல் கொஸ்டின் சால்வ் பண்ணீங்கன்னா யூ கேன் நாட் ஃபெயில், ரைட்? அதை தாண்டி நீட்ல வரவே வராது. ஸோ நம்ம போற எக்ஸாமுக்கு ஒரு படி மேல தான் ப்ராக்டிஸ் பண்றோம், ரைட்? ஸோ இதை தாண்டி வேற புது மாதிரியான கொஸ்டின்ஸ் வந்தாலும் இந்த நாலேஜ் வில் ஹெல்ப் யூ டு சால்வ் தோஸ் கொஸ்டின்ஸ். ஸோ தட்ஸ் வை நம்ம JEE போட்டுட்டு இருக்கோம். ஃபார்முலா ஷீட் ஃபார் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸ் பாருங்க பிரவீன், ஃபார்முலா ஷீட்டு நீங்க டவுன்லோட் பண்ணா அது ஒர்க் அவுட் ஆகாது. என்னோட ஐடியா, என்னோட சஜஷன், உட்காந்து எழுதுங்க. ஒரு சாப்டருக்கு ஹார்ட்லி இட்ஸ் கோயிங் டு டேக் half an hour. ஒரு சாப்டர்ல இருக்கிற எல்லா ஃபார்முலாவையும் எழுதி முடிக்கிறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும் யோசிச்சு சொல்லுங்க பார்ப்போம். 30 minutes மேக்ஸ், ரைட்? ஸோ ஒரு நாள் உட்காந்தீங்கன்னா ஒரு சப்ஜெக்டோட ஃபார்முலா ஷீட் நீங்க ரெடி பண்ணிடலாம். Do it for physics, do it for chemistry, do it for math, do it for bio, whatever. பயோக்கு ஃபார்முலா ஷீட் தேவையில்லை, பட் ஐம் ஜஸ்ட் சேயிங். ஸோ பர் டேக்கு பர் சப்ஜெக்ட் முடிச்சிடலாம். ஸோ நீங்க உட்காந்து எழுதுனீங்கன்னா யூல் நெவர் ஃபர்கெட் ஸ்டஃப். அதுதான் லாங் டேர்மா மைண்ட்ல இருக்கும். நம்ம ரெடிமேட் ஃபார்முலா ஷீட்ஸ், அந்த ஃபார்முலா தான் உங்க புக்லயே இருக்கு எல்லாமே. என்னதான் ரெடிமேட் ஃபார்முலா ஷீட்ஸ் நீங்க யூஸ் பண்ணாலும் தட்ஸ் நாட் கோயிங் டு ஹெல்ப் தட் மச். அந்த அளவுக்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணாது. ஸோ டூ இட் யோர் செல்ஃப். சரி, எஸ் ஹாஸ்ரி, இமேஜினரி ஃபோர்ஸஸ், ரைட்? இங்க நம்ம இப்ப என்ன பண்ண போறோம்னா, நம்ம we are going to stand on this பெரிய பிளாக். இந்த 100 கிலோ கல்லு மேல நம்ம நின்னு நம்ம எல்லாத்தையும் அனலைஸ் பண்ண போறோம். பட் அவனுக்கு இந்த ஃபோர்ஸ்னால ஒரு ஆக்சிலரேஷன் இருக்குமா? So this 100 kg block will have an acceleration because of this force. இப்போ இந்த என்டையர் சிஸ்டமுக்கும் ஒரு ஆக்சிலரேஷன் இருக்கும் இந்த ஃபோர்ஸ்னால, கரெக்டா? So even he is under an acceleration A அப்படின்னு நம்ம வச்சுப்போம். இல்ல இன்னொரு ஆக்சிலரேஷன் இருக்கனால let's call this A1. இவனோட ஆக்சிலரேஷன் A2 அப்படின்னு எடுத்துக்கலாம். ஓகே, so இப்போ we have to use the concept of pseudo force. pseudo force ஐடியா ஞாபகம் இருக்குல்ல? மேக்ஸ் எக்ஸாம் இருக்கு, பிசிக்ஸ் நடத்துறேன்னா இல்லை, ஐம் a physics teacher. பிசிக்ஸ் எனக்கு கொஞ்சம் நல்லா வரும். வேற வேலை எதுவும் இல்லையா, அதான் போர் அடிக்குதுன்னு பிசிக்ஸ் நடத்தலாம் அப்படின்னு வந்தேன். எப்படியா இருந்தாலும் இதுக்கப்புறம் நீங்க எழுத போற நீட் எக்ஸாமுக்கு தேவை தானே. ஸோ இஃப் யூ ஆர் ரைட்டிங் மெயின்ஸ், உங்களுக்கு மெயின்ஸுக்கும் அது தேவைப்படும் தானே. ஸோ ஹென்ஸ் யூ கேன் யூஸ் இட். சரி, என்ன கேள்வி இது? மேக்ஸ் எக்ஸாம் இருக்கு பாருங்க, திஸ் இஸ் அவர் ப்ராப்ளம். எக்ஸாமுக்காக உட்காந்து படிக்கிறத விட்டுட்டு படிக்கிறத வச்சு நம்ம எக்ஸாம் எழுதணும், ரைட்? ஸோ எக்ஸாமுக்காக ஒரு 2-3 நாள் உட்காந்து படிச்சுட்டு எழுதுறத விட என்னோட ஐடியா படிங்க. அந்த படிச்சிருக்கிறத டெஸ்ட் பண்றதுக்காக தான் நம்ம எக்ஸாம் எழுதணும். ஓகே, ஐ வாஸ் ஜஸ்ட் கிட்டிங். எப்படியா இருந்தாலும் இந்த கண்டென்ட் உங்களுக்கு தேவைப்படுது தானே. ஆஃப்டர் யுவர் மேக்ஸ் எக்ஸாம் நீங்க ஏதாவது ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதணும்னு முடிவு பண்ணிட்டா, இது JEE மெயின்ஸ் ஆர் அட்வான்ஸ் ஆர் நீட், கண்டிப்பா இது டெஃபினட்டா உங்களுக்கு தேவைப்படும். ஈவன் ஆஃப்டர் ஜாயினிங் யுவர் கிராஜுவேஷன், நீங்க காலேஜ் போனதுக்கு அப்புறம் கூட ஃபர்ஸ்ட் இயர்ல யூ நீட் ஆல் திஸ் ஸ்டஃப், ரைட்? எஸ்பெஷலி 11th ஸ்டாண்டர்ட் பிசிக்ஸ் ஃபர்ஸ்ட் இயர்ல உங்களுக்கு தேவைப்படும். தட்ஸ் வை ஆக்சிலரேஷன் வச்சுப்போம். ட்ரெயின் இன்சைட் மூவிங் எக்ஸாம்பிள், எஸ் டே, அதே சிச்சுவேஷன் தாங்க. இவனை ட்ரெயின் கூட வச்சுப்போம், ஹரிசாண்டலா போயிட்டு இருக்கான். இப்போ இந்த 2 பாடியையும் நம்ம இங்க இருந்து அனலைஸ் பண்ணும்போது இவன் மேல சூடோ ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும், கரெக்ட் தானே? சூடோ ஃபோர்ஸோட லாஜிக் என்ன எனக்கு? ஓகே, சூடோ ஃபோர்ஸோட கான்செப்டை மட்டும் நான் சிம்பிளா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த ப்ராப்ளத்தை நம்ம சால்வ் பண்ண வரலாம். லெட்ஸ் அஸ்யூம் சூடோ ஃபோர்ஸை மட்டும் ஷார்ட்டா பார்த்துடலாம். நிறைய பேருக்கு கன்ஃபியூஷன் இருக்கிற ஒரு விஷயம் சூடோ ஃபோர்ஸ், ரைட்? ஸோ ஹவு டு வி டூ சூடோ ஃபோர்ஸ்? இப்போ சூடோ ஃபோர்ஸ்னா என்ன?
ஒரு சிச்சுவேஷனை இமேஜின் பண்ணி பாருங்க. இந்த மெட்ரோ ட்ரெயின் இல்ல வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் அந்த மாதிரி ட்ரெயின்ல இல்ல ஃபிளைட்ல யாராவது போயிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். லெட்ஸ் அஸ்யூம் தட் யூ ஹவ் டிராவல்ட் இன் தோஸ் வெஹிக்கிள்ஸ். ஒரு மெட்ரோ ட்ரெயின் இல்ல ஒரு வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் இல்ல ஃபிளைட். ஏன் இதெல்லாம் சொல்றேன்னா, இதெல்லாம் கிட்டத்தட்ட ஃபிளைட் மாதிரியே ஸ்மூத்தா போகக்கூடிய டிரான்ஸ்போர்டேஷன் மீன்ஸ். இப்போ அதுல நம்ம அந்த ஒரு லாங்கான டேபிள் ஒன்று வச்சிருக்கோம் அப்படின்னு வச்சுக்கலாம். தேர் இஸ் அ வெரி லாங் டேபிள். ராங் டேபிள்னா என்ன அர்த்தம்? அந்த ரெண்டு சீட்ஸ்க்கு நடுவுல கேப் இருக்கும்ல, நடந்து போற பாதை. அந்த பாதையில நான் என்ன பண்றேன், ஒரு எண்டுல ஆரம்பிச்சு இன்னொரு ரெண்டு வரைக்கும் ஒரு ஸ்ட்ரைட்டான டேபிள் வச்சிருக்கேன். இப்ப அந்த டேபிள் வந்து சூப்பர் ஸ்மூத், ரைட்? அந்த டேபிள் வந்து கம்ப்ளீட்டா ஸ்மூத்தா இருக்கு அப்படின்னு அர்த்தம். எந்த வித ஃப்ரிக்ஷனுமே கிடையாது. ஜீரோ ஃப்ரிக்ஷன் சர்ஃபேஸ். லெட்ஸ் சே நான் கேரம் போர்டுல இருக்கிற சர்ஃபேஸ் மாதிரி ஏதோ ஒன்று எடுத்திருக்கேன். ஐ மேட் அ கிளாஸ் கேரம் போர்டு. அது மேல நான் ஃபுல்லா பவுடர்லாம் போட்டு ஸ்மூத்தா வச்சிருக்கேன். இப்ப நான் என்ன பண்றேன், அந்த சர்ஃபேஸ் மேல ஒரு காயின் அதை தூக்கி நான் இங்க வைக்கிறேன். லெட்ஸ் சே திஸ் இஸ் a காயின். அந்த சர்ஃபேஸ் மேல நான் தூக்கி வைக்கிறேன். இங்க நான் என்ன பண்றேன், ஒரு கேமராவை எடுத்து நட்டு போல்ட் போட்டு டைட் பண்ணி வச்சிடுறேன். திஸ் இஸ் a கேமரா. அப்படி வச்சுப்பேன். இது வந்து ஒரு கேமரா, கோப்ரோ கேமரா இல்ல மொபைல் கேமரா ஏதோ ஒன்று டைட் பண்ணி வச்சிடுறேன். இவனை நட் போல்ட் போட்டு டைட் பண்ணி வச்சுட்டா இவன் லூஸா இருக்கான்ப்பா. இந்த என்டையர் செட்டப் வந்து நமக்கு ஒரு ஹை ஸ்பீட் ட்ரெயின்ல இருக்கு. இப்ப அந்த ட்ரெயின் ரெஸ்ட்ல இருக்குன்னு வச்சுப்போம். டசன்ட் மேட்டர், ரெஸ்ட்ல இருக்கு, இட் இஸ் அட் ரெஸ்ட். இப்போ சடனா இந்த ட்ரெயின் ஃபார்வர்ட்ல ஆக்சலரேட் ஆக ஆரம்பிக்குது. இனிஷியலா இட் வாஸ் அட் ரெஸ்ட். இப்ப சடனா இந்த ட்ரெயின் ஃபார்வர்ட்ல ஆக்சலரேட் ஆக ஆரம்பிக்குது. இப்போ என் கொஸ்டின் என்னன்னா, இந்த காயின் நகருமா நகராதா? That's my question. யோசிச்சு பதில் சொல்லுங்க பாப்போம். Will the coin move or not? எனக்கு ஒரு டேபிள், ஃப்ரிக்ஷனே கிடையாது. அதுல ஒரு எண்ட்ல நான் ஒரு காயின் வச்சிருக்கேன். இப்ப சடனா அந்த டேபிளை ஆக்சலரேட் பண்ணும்போது அந்த என்டையர் செட்டப், அந்த ட்ரெயினை நான் ஆக்சலரேட் பண்றேன். அப்ப அந்த காயின் மூவ் ஆகுமா ஆகாதா? ரியலிஸ்டிக்லி ஸ்பீக்கிங் இட் வில் மூவ். அந்த காயின் வந்து இந்த டைரக்ஷன்ல எனக்கு மூவ் ஆக ஆரம்பிக்கும். கரெக்டா ஆக்சலரேட் பண்ணும்போது எஸ் இட் வில் மூவ். இட் வில் மூவ். நீங்க பைக்லயோ கார்லயோ பஸ்லயோ உட்கார்ந்து இருக்கும்போது சடனா ஃபார்வர்ட்ல அந்த வண்டி மூவ் ஆச்சுன்னா நமக்கு பின்னாடி தூக்கி போடுற மாதிரியான ஒரு ஃபீல் வரும் இல்லையா? சடனா ஃபார்வர்ட்ல மூவ் ஆகும்போது நமக்கு பேக்வர்ட்ல தூக்கி போடுற மாதிரியான ஒரு ஃபீல் வரும். நம்மளோட டாப் பார்ட், நம்மளோட டார்சோ பேக் சைட்ல will be thrown off, right? So அதே லாஜிக் படி பார்த்தா நான் டேபிள் ஆக்சலரேட் பண்ணும்போது இந்த காயின் ரிவர்ஸ்ல எனக்கு மூவ் ஆகும். பட் இப்ப இது எல்லாத்தையும் இந்த கேமரா ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு வச்சுப்போம். இப்ப நம்ம ட்ரெயினுக்குள்ள இருக்கும்போது நமக்கு தெரியும் இது முன்னாடி மூவ் ஆகுது, அதனால காயின் சர்க்கிட்டு பின்னாடி போகுது அப்படின்னு. பட் நான் அந்த கேமரால ரெக்கார்ட் ஆன ஃபுட்டேஜை தனியா எடுத்துட்டு வந்து சிஸ்டம்ல போட்டு பாக்குறேன். அப்போ யோசிச்சு பாருங்க, அந்த கேமராவால ட்ரெயின் மூவ் ஆகுறது எல்லாத்தையும் பிக்கப் பண்ண முடியாதுல்ல. அது எல்லாத்தையும் அந்த கேமரால ரெக்கார்ட் பண்ண முடியாது. அந்த கேமரா ட்ரெயினுக்குள்ள இருக்கு. அப்ப அந்த கேமராவோட ஃபோக்கஸ் அந்த காயின் மேல இருக்குன்னா நம்ம அந்த ஃபுட்டேஜை பிளே பண்ணி பார்க்கும்போது அது ஏதோ ஒரு பேய் படத்துல வர்ற மாதிரி இருக்கும். காயின் அங்க இருக்கு, தானா காயின் பக்கத்துல வருது. கரெக்ட் தானே? யோசிச்சு பாருங்க, திங்க் அபௌட் இட். அந்த காயின் தானா, யாருமே எக்ஸ்டர்னலா எதுவுமே கொடுக்காம ரெஸ்ட்ல இருக்கிற காயின் தானா நகர்ந்து பக்கத்துல வர்ற மாதிரி இருக்கும் ஃப்ரம் த கேமராஸ் பெர்ஸ்பெக்டிவ். கேமராவோட பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து பார்க்கும்போது, ரைட்? கோஸ்ட் மூவி. பட் there is an explanation. இப்போ இங்க நமக்கு நியூட்டன்ஸ் ஃபர்ஸ்ட் லா வேலிடா இன்வாலிடா போகுது இல்ல? வாட் இஸ் நியூட்டன்ஸ் ஃபர்ஸ்ட் லா? நியூட்டன்ஸ் ஃபர்ஸ்ட் லானா unless an external force acts on a body, அதோட ஸ்டேட் ஆஃப் மோஷன் சேஞ்ச் பண்ண முடியாது. அதே லாஜிக் படி பார்த்தா இங்க எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் இல்லாம ஸ்டேட் ஆஃப் மோஷன் சேஞ்ச் ஆகுது இல்ல? ரெஸ்ட்ல இருக்கிற பாடி சேஞ்ச் ஆகுது, மோஷனுக்கு போகுது. பட் தட் இஸ் a wrong argument. இங்க எனக்கு அந்த ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸுக்கு ஒரு ஆக்சலரேஷன் இருக்கு. நியூட்டன்ஸ் லாஸ் ஆஃப் மோஷன் ஆர் வேலிட் ஒன்லி ஃபார் இனர்ஷியல் ஃப்ரேம். இனர்ஷியல் ஃப்ரேமுக்கு மட்டும்தான் வேலிட், நான் இனர்ஷியல் ஃப்ரேமுக்கு வேலிட் கிடையாது. நான் இனர்ஷியல்னா என்ன? ஆக்சலரேஷன் இருந்ததுன்னா அந்த ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ்க்கு நியூட்டன்ஸ் லா வேலிட் கிடையாது. இங்க அந்த கேமரா நான் எங்க இருந்து அப்சர்வ் பண்றேனோ அவனுக்கு ஒரு ஆக்சலரேஷன் இருக்கு. ஆக்சுவலா இங்க என்ன நடக்குதுன்னா, காயின் நகரவே இல்லை. வித் ரெஸ்பெக்ட் டு கிரவுண்ட் காயின் அதே இடத்துல பிக்ஸரா தான் இருக்கான். டேபிள் அண்ட் கேமரா முன்னாடி நகருது. சோ அந்த கேமரா முன்னாடி போறத அந்த கேமரா எப்படி பார்ப்பான்னா, காயின் பின்னாடி வருது அப்படின்றத அப்படி மாதிரி அந்த கேமராக்கு தெரியும்.
ஸோ இதை நம்ம சால்வ் பண்றதுக்கு நம்ம யூஸ் பண்றது தான் சூடோ ஃபோர்ஸ். என்ன, நான் என்னோட ஃப்ரேம் நான் பார்க்கிறேன், என்னோட ரெஃபரன்ஸ் என் பாடி மேல இருக்கிற ஃபோர்ஸை எடுத்து டைரக்ஷனை பெரட்டி நான் அப்சர்வ் பண்ற பாடி மேல போட்டா தட் இஸ் சூடோ ஃபோர்ஸ், கோஸ்ட் ஃபோர்ஸ். இருக்கு ஆனா இல்ல, அந்த மாதிரி. இப்போ இந்த கேமரா, இந்த டேபிள் எல்லாத்துக்கும் இருக்கிற ஒரு ஆக்சிலரேஷன் இது. அதை எடுத்து நான் ரிவர்ஸ் டைரக்ஷன் 180 டிகிரி ஸ்வாப் பண்ணி போட்டேன் அப்படின்னா, இப்ப வர கேமராவை பொறுத்த வரைக்கும் அங்கிட்டு ஒரு ஃபோர்ஸ் இருக்கு, அவன் இந்த டைரக்ஷன்ல வர்றான், அந்த ஃபோர்ஸ்னால இந்த டைரக்ஷன்ல மூவ் ஆகுறான், அவ்வளவுதான். ஓகே, சோ சூடோ ஃபோர்ஸ்னா என்ன, யாரு மெஷர்மெண்ட் பண்ண நினைக்கிறாங்களோ, இப்போ நான் ஒரு இடத்துல இருந்து ஒரு பாடியோட மோஷனை பாக்குறேன், அப்போ என் மேலேயே இருக்கிற ஒரு ஆக்சிலரேஷன் நான் ஏத்துக்க மாட்டேன், ரைட்? நான் ஏன் அக்செப்ட் பண்ணணும்? அப்ப நான் என்ன பண்ணுவேன், அதை எடுத்து பெரட்டி நான் அவன்கிட்ட போல, அவன் தான் என்கிட்ட வர்றான் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்ப என் மேல இருக்கிற ஆக்சிலரேஷன் எடுத்து 180 டிகிரி பெரட்டி நான் அந்த அப்சர்வ் பாடி, நான் எந்த பாடி அப்சர்வ் பண்றேனோ அவன் தலையில தூக்கி போடணும். தட் இஸ் சூடோ ஃபோர்ஸ். இப்போ அதை தூக்கி நம்ம இங்க யூஸ் பண்ண போறோம். லெட்ஸ் யூஸ் அந்த கான்செப்ட் தான் நம்ம இங்க யூஸ் பண்ண போறோம். இப்போ we are going to analyze the entire system from this block, 100 கிலோ பிளாக். அப்ப 100 கிலோ பிளாக்குக்கு ரைட் சைட்ல ஒரு ஆக்சிலரேஷன் இருக்கு. அப்போ நம்ம ஹரிசான்டலா இதுலயும் சரி இதுலயும் சரி ஒரு சூடோ ஃபோர்ஸ் நம்ம அப்ளை பண்ணியே ஆகணும். அந்த சூடோ ஃபோர்ஸோட வேல்யூ என்னன்னா மாஸ் ஆஃப் இன் த பிளாக் into the acceleration, right? So mass of on the block into acceleration, அவ்வளவுதான். இப்போ ஒரு பிளாக்கோட ஃப்ரீ பாடி டயக்ராம் போடணுமா? ஃபர்ஸ்ட் இந்த பெரிய பிளாக் இருக்கான்ல, அவன் மேல இருக்கிற எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸஸ் என்னன்னு அதை போட்டுடலாம் பாருங்க. வாட் ஆர் த எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸஸ் ஆக்டிங் ஆன் த பிக்கர் பிளாக்? ஸோ அந்த 100 kg பிளாக் மேல this is like the 100 kg பிளாக். ஸோ இந்த பக்கத்துல ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் இப்படி இருக்கு, இவன் ஒரு நார்மல் ஃபோர்ஸ் கொடுப்பான் n1 வச்சுப்போம், அவன் கொடுக்குற நார்மல் ஃபோர்ஸஸ் n1. அதே மாதிரி இந்த இடத்துல ஆக்சுவலா இட்ஸ் a drawing mistake டே, இது கான்டாக்ட்ல இருக்கணும், they have not drawn properly, இந்த இடத்துல கான்டாக்ட்ல இருக்கணும். இவன் ஒரு ஃபோர்ஸ் கொடுப்பான் n2, ரைட்? ஸோ அது இல்லாம மேல இந்த இடத்துல நம்ம ஒரு புள்ளி கனெக்ட் பண்ணிருக்கோமா, அந்த புள்ளியில எனக்கு ஒரு டவுன்வர்ட் ஃபோர்ஸ், இந்த இடத்துல ஒரு புள்ளி கனெக்ட் பண்ணிருக்கோமா, அங்க இந்த பக்கம் ஒரு டென்ஷன் ஃபோர்ஸ், இந்த பக்கம் ஒரு டென்ஷன், ரெண்டு ஃபோர்ஸ். அது இல்லாம n2, ரைட்? தரையில இருந்து ஒரு ஃபோர்ஸ் ஒன்னு ஆக்ட் ஆகும். ஐ மீன் தீஸ் ஆர் ஆல் த ஃபோர்ஸஸ். இது இல்லாம இன்னும் கொஞ்சம் ஃபோர்ஸஸ் இருக்கும் நமக்கு, mg, இது நார்மல், ஓவரால் நார்மல் வச்சுப்போம். தீஸ் ஆர் ஆல் த ஃபோர்ஸஸ் ஆக்டிங் ஆன் த பிளாக். ஸோ இந்த ஃப்ரீ பாடி டயக்ராமா ப்ராப்பரா வரைஞ்சிட்டு இதுல இருந்து நமக்கு என்னென்ன தேவையோ அதை யூஸ் பண்ணி நீங்க சால்வ் பண்ணணும். இங்க we can do it in horizontal and vertical. இப்போ இவனோட ஆக்சிலரேஷன் என்ன, a1 எடுத்துருக்கோமா? ஸோ இதெல்லாம் தான் டோட்டல் ஃபோர்ஸஸ் ஆக்டிங் ஆன் திஸ் பாடி. இப்போ ஹரிசாண்டல் டைரக்ஷன்ல இருக்கிற ஃபோர்ஸை மட்டும் நம்ம கணக்கில் எடுத்துக்கலாம். ஹரிசாண்டல் டைரக்ஷன்ல என்னென்ன இருக்குன்னு செக் பண்ணி பாருங்க. ஸோ இந்த ஃபோர்ஸ் இருக்கு, இவன் இருக்கான், இவன் இருக்கான், ரைட்? ஸோ n1 வெர்டிக்கல் வராது, இந்த t வெர்டிக்கல் வராது, இவங்க ரெண்டு பேரும் வெர்டிக்கல். vertical directionல அவங்கிட்ட மூவ்மெண்டே இல்ல. along the vertical direction there is no acceleration. net equilibrium is it's an equilibrium vertically. horizontalல மட்டும் தான் accelerationல இருக்கான். so first equation என்ன வரும், f accelerationோட அதே directionல இருக்கிறது positive, minus t minus n2 equals mass into acceleration, right? அவ்வளவுதான். So remember this is the first equation. இப்ப அடுத்தது மீதி இருக்கிற ரெண்டு பாடிஸுக்கும் அதே மாதிரி தனித்தனியா. So m2 தொங்கிக்கிட்டு இருக்கான்ல கீழே, அந்த பைப்புள்ளைக்கு தனியா ஒரு டயக்ராம் போட்டுடலாம். மேல டென்ஷன் ஆக்ட் ஆகுமா, அது இல்லாம இங்க இந்த நார்மல் ஃபோர்ஸ் n2 இங்க ஆக்ட் ஆகும். கீழே we will have m2g, right? and இவங்கிட்ட ப்ராப்ளம் என்னன்னா நமக்கு ரெண்டு ஆக்சிலரேஷன் இருக்கும், ரைட்? ஸோ இங்க we will have two accelerations, ஒன்னு ஹரிசாண்டல் இன்னொன்னு வெர்டிக்கல். ஏன்னா இந்த f கொடுக்கறதுனால இவனும் சேர்த்து ஹரிசாண்டல்ல மூவ் ஆயிட்டு இருப்பான். ஸோ இவனுக்கு ரெண்டு ஆக்சிலரேஷன் இருக்கும், a2. அது இல்லாம அப்வர்ட்ஸ்ல ஃப்ரம் த கொஸ்டின் பாருங்க, மூவ்ஸ் அப்வர்ட்ஸ் வித் an acceleration of 2, a1.
So A1 equals 2 meters per second square. இது A2 என்னன்னு நமக்கு தெரியல, கண்டுபிடிக்கணும். So அப்ப இதனால ரெண்டு ஈக்குவேஷன்ஸ் N2 என்னது நமக்கு mass 20 Okay, solve பண்ணியாச்சா ஹாசினி? You got the answer. Super day. சரி வாங்க முடிச்சிடலாமா? So n is equal to 20 into A2. தனியா வச்சிடலாம். T minus M2G is equal to M2 into A1. So A1 ஓட value 2 கொடுத்திருக்காங்களா? Into 2. அவ்வளவுதான். So these are the equations பசங்களா. And yeah, அந்த மேல இருக்கிற பாடி 10 kg பாடி, அதுக்கு வேணாலும் நம்ம தனியா ஒரு ஈக்குவேஷன் எழுதிக்கலாம். எல்லாத்தையும் எழுதி சால்வ் பண்ணி கண்டுபிடிக்க வேண்டியதுதான். ஸோ இப்போ M2 ஓட வேல்யூ இதெல்லாம் தெரியுமா? இதுல இருந்து வாட் கேன் வி சே? டென்ஷன் இஸ் ஈக்குவல் டு M2 20 into G இங்க வருது 20 காமனா வெளியே எடுத்தோம்னா G 10 plus 2 20 into 20 into 12. So 240. So tension 240 கிடைச்சிருச்சா? நார்மல் ரியாக்ஷன். இது என்னன்னு நமக்கு தெரியாது, கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போ நமக்கு T கிடைச்சிருச்சு. N2 ஓட வேல்யூ எங்க கிடைச்சிருச்சு. சப்ஸ்டிடியூட் பண்ணா வில் கெட் A2 ஓட வேல்யூ. அதுதான் நம்ம கண்டுபிடிக்கணும். நான் எதை A1 எடுத்திருக்கேன்?
horizontal தான் நான் a1 எடுத்திருக்கேன். Right. This will be a1. a1, right. So எல்லாத்தையும் தூக்கி substitute பண்ணா we'll get the solution. Yeah, my mistake. So this is a1. நான் அதை a2 எடுத்துட்டேன். a1, a2. Wait. Horizontal is a1, a2. So this is a2 equals, and this is a1. a1 தான் நமக்கு என்னன்னு தெரியாது. a1 is what we have to calculate. Correct? Right. எல்லாத்தையும் தூக்கி சப்ஸ்டிட்யூட் பண்ண முடிஞ்சிச்சு. வேணும்னா இதுக்கு கூட நம்ம ஈக்குவேஷன் யூஸ் பண்ணிக்கலாம். எழுதுனா டென்ஷன், இதுல ரைட் சைடுல டென்ஷன் மட்டும்தானே எனக்கு இருக்கு. டென்ஷன் இஸ் ஈக்குவல் டு m1 10 into அந்த a1 ஹரிசாண்டல் ஈக்குவேஷன். அதுல இருந்து நம்ம ஆக்சிலரேஷன் டைரக்டாவே கண்டுபிடிச்சிடலாமே. எஸ். ஸோ அந்த டென்ஷன் இஸ் ஈக்குவல் டு 10a1 இங்க சப்ஸ்டிடியூட் பண்ணா நமக்கு a என்னடே வரும்? டென்ஷன் இஸ் ஈக்குவல் டு 10a1. கரெக்ட் தானே? நோ, டென்ஷன் அங்க ஒரு ஆக்சிலரேஷன் இருக்கா? டென்ஷன், இஸ் தேர் எனி ஃப்ரிக்ஷன், கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன் இருக்கா? எனி ஃப்ரிக்ஷன்? Right. Pseudo force. So இது இங்க will have pseudo force. The body layum n pseudo force, correct? So T minus pseudo force என்ன m1 into the acceleration oda value என்ன a1 is equal to tension, இவனோட இந்த டைரக்ஷனோட acceleration will be அதே a2, so 2 meters per second square, correct? இப்போ இவனுக்கு pseudo force இல்லாம with respect to the block he will be moving in the left hand side direction 2 meters per second square. So இவனோட equations என்ன வரும்னா tension minus அவனோட mass 10 into acceleration a1 is equal to 10 into 2, right? அவ்வளவுதான். That's it பசங்களா. This is it. இந்த ஈக்குவேஷன் மட்டும் கரெக்டா எழுதிட்டா போதும். அந்த pseudo force மிஸ் பண்ணிட்டேன். So tension is towards the right minus 10a1 towards the left இருக்கு, right? And tension பதில் நம்ம 240 கூட போட்டுக்கலாம், no problem. 240 minus 10a1 is equal to 20, right? I think I'm right. So tension இல்ல, இங்க acceleration is towards the left. So acceleration ஓட அந்த directionல இருக்கிற force positive. So tension should be negative, this should be positive. So minus tension plus 240. So the solve பண்ணோம்னா 10a1 is equal to 240 plus 20, 260. So a1 equals 26. Right, இப்போ எல்லாத்தையும் தூக்கி அந்த பெரிய ஈக்குவேஷன்ல சப்ஸ்டிடியூட் பண்ண வேண்டியதானே, we'll get the solution. Yes, come on. What's the biggest equation? External force தான் கண்டுபிடிக்கணும். Minus tension 240 minus n2. n2 கண்டுபிடிச்சோமா? 20 into a1. a1 வேல்யூ இருக்கு, சப்ஸ்டிடியூட் பண்ண வேண்டியதான். Minus 20 into a1 26 equals again capital M is equal to 100 into a1 value என்ன 26 அவ்வளவுதான்டே. So F is equal to 2600 plus 26 into 20, 520 plus 240, right? So add பண்ணா 0 6 7 13 3 3360, option A. அவ்வளவுதான்டே. ஓகே பசங்களா, so this is a lengthy question. ஒரே ஒரு ட்ரிக் விஷயம் என்னன்னா அந்த pseudo force, அந்த pseudo force மட்டும் கேர்ஃபுல்லா மார்க் பண்ணிட்டு you can start solving the question. இதோட free body diagram வரையாம நேரா சால்வ் பண்ணது தான் my mistake, right? So இவனோட free body diagram என்ன வரும் பாருங்க. இவனோட டென்ஷன் இந்த பக்கம், pseudo force இந்த பக்கம், acceleration 2 meters per second square இங்க. So இந்த டைரக்ஷன்ல இருக்கிறது பாசிட்டிவ், pseudo force
minus tension equals. So pseudo force minus tension. Yes. When is physics exam? Physics exam la mudinjiruchu. Next question. This is my favorite day. Monkey of mass 50 kg climbs in a rope which can withstand a tension of 350 Newton. If the monkey initially climbs down with an acceleration of 4 meters per second square and the monkey climbs up with an acceleration of 5 and then climbs up, okay. Choose the correct option. So, அப்ப மேல கீழ ரெண்டு சிச்சுவேஷனுக்கும் தனித்தனியா ஃப்ரீ பாடி டயக்ராம் வரைஞ்சு சால்வ் பண்ண வேண்டியது. So, கயிறு, this is கயிறு, this is monkey. So, case 1ல climbs down அப்படின்னு வச்சுப்போம் with an acceleration. இப்ப இந்த மங்கியோட ஃப்ரீ பாடி டயக்ராம் போட்டோம்னு வச்சுக்கோங்களேன். இந்த பைப்புலையோட ஃப்ரீ பாடி டயக்ராம் போட்டோம்னா இவன் மேல நமக்கு let's say we'll have கயிறோட ஃபோர்ஸ் upwards, கயிறோட ஃபோர்ஸ் ஒன்னு இருக்கும், mg கீழ இருக்கும், right? So mg and tension. பசங்களா இங்க one thing you should understand. பசங்களா one thing, tension எப்பவுமே பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட்ல இருந்து அவே தான் புல் பண்ணும். இந்த क्वेश्चनல நிறைய பசங்களுக்கு இருக்கிற டவுட், டென்ஷன் டவுன்வர்ட்ஸ்ல தானே சார் இருக்கும். நீங்க ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கணும். நம்ம எப்பவுமே இன்ட்யூஷனுக்கு ஆப்போசிட்டா யோசிக்கணும் when it comes to force. இப்போ say for example pull up எடுப்போம் இல்லையா, நீங்க பார்த்திருப்பீங்களா, நார்மலா ஒரு பாரை பிடிச்சு when we try to do pull ups, அங்க என்ன நடக்குதுன்னா நான் என்னைய அப்போர்ட்ஸ்ல புல் பண்ணல, அந்த பாரை நான் பிடிச்சு கீழே புல் பண்றேன், அந்த பார் தான் என்னைய மேல புல் பண்ணுது. ஓகே, அதே மாதிரி புஷ் அப் பண்ணும்போது தரையில ஐ எம் நாட் புஷிங் மை செல்ஃப் அப், நான் என்னைய மேல புஷ் பண்ணல, நான் தரைய தான் என் கையை வச்சு கீழே புஷ் பண்ண ட்ரை பண்றேன். ஐ எம் புஷிங் த ஃப்ளோர் டவுன், அந்த ஃப்ளோர் திருப்பி என்னைய மேல புஷ் பண்ணுது. ரிவர்ஸ்ல யோசிச்சு பாருங்களேன், அந்த பாரை நான் புல் பண்ணும்போது பார் கீழே இறங்கி வர்ற மாதிரி இருந்தா நான் மேல போக முடியாது. இதுல ஏதாவது ஒண்ணுதான் நடக்கணும், நான் மேல இருக்கிறத கீழே இழுக்கலாம், ரைட்? இஃப் தட் இஸ் மூவபிள், நான் பிக்சடா இருந்தாதான் அதை என்னால கீழே மூவ் பண்ண முடியும், இல்ல அது பிக்சடா இருந்தாதான் நான் என்னால மேல போக முடியும். சேம் லாஜிக். சோ இங்க மங்கி அந்த கயிறு பிக்சட், இந்த குரங்கு என்ன பண்றான், அந்த கயித்தை பிடிச்சு கீழே இழுக்கிறான். இப்ப அந்த கயிறு என்ன பண்ணுது, ரிட்டர்ன் மேல போகுது. இப்ப ஃப்ரீ பாடி டயக்ராம்ல நம்ம என்ன பண்றோம், the forces acting on the body by the surroundings. அப்ப குரங்கு கொடுக்கிற ஃபோர்ஸை நம்ம கணக்குல எடுத்துக்கூடாது. குரங்கு கைத்த பிடிச்சு கீழே தான் இருக்கிறான். எஸ், தட் இஸ் 100% ட்ரூ. ஆனா ஃப்ரீ பாடி டயக்ராம்ல நம்ம என்ன வரையணும், சுத்தி இருக்கிறவன் எல்லாம் இவன் மேல எவ்வளவு ஃபோர்ஸ் கொடுக்குறான் அதை தான் வரையணும். அப்ப குரங்கு மேல என்னென்ன ஃபோர்ஸஸ், கைத்தோட டென்ஷன் மேல, குரங்கு கைத்த பிடிச்சு கீழே இழுக்கிறான், கயிறு குரங்கு பிடிச்சு மேல இழுக்குது, ரைட்? சோ வெயிட் டவுன்வர்ட்ஸ்ல, இத ரெண்ட மைண்ட்ல வச்சுக்கோங்க. சோ டென்ஷன் ஆஃப் த ஸ்ட்ரிங் ஆன் த monkey upwards, weight gravitation always downwards தான், அதுல எந்த டவுட் இருக்க கூடாது, that is always downwards. இப்போ first case, monkey is climbing down with an acceleration 4. so acceleration 4 அப்படினு வெச்சுப்போம். இப்போ நியூட்டன் செகண்ட் லா, ஜஸ்ட் பேசிக் நியூட்டன் செகண்ட் லா, mg minus t, அதாவது ஆக்சலரேஷனோட அந்த டைரக்ஷன்ல இருக்கிற ஃபோர்ஸ் பாசிட்டிவ், மைனஸ் அதுக்கு ஆப்போசிட்ல இருக்கிற ஃபோர்ஸ் நெகட்டிவ். mg minus t is equal to mass of the monkey into acceleration downwards. So எல்லாத்தையும் சப்ஸ்டிடியூட் பண்ணுவோமா? மங்கியோட மாஸ் 50 kg கொடுத்திருக்காங்களா, so 500 நியூட்டன் minus t is equal to mass 50 into acceleration 4, so 200, right? So in the acceleration, downward acceleration 4 into mass 50, 200. அப்ப t எவ்வளவு வருது? t is equal to 300 Newton. இது எப்போ டவுன், கீழே டவுன், கிளைம்பிங் டவுன். அப்போ இப்போ நெக்ஸ்ட் கேஸ் அதே சிச்சுவேஷன்ல, திஸ் இஸ் ஃபர்ஸ்ட் கேஸ் முடிஞ்சிருச்சா? இப்போ ரெண்டாவது கேஸ், மங்கி அதே டென்ஷன் மேல, mg கீழே, பட் மேல ஏறும்போது பாருங்க, climbs up with an acceleration 5. அப்ப acceleration 5 மேல,
மேல இருக்கிற ஃபோர்ஸ் பாசிட்டிவ், அதுக்கு ஆப்போசிட்ல இருக்கிற ஃபோர்ஸ் நெகட்டிவ். So T upward force minus mg equals m into a. இல்லை இது ரெண்டுத்துக்கும் இது ஒன்னு தான்ல வித்தியாசம். இங்க ஆக்சலரேஷன் எனக்கு டவுன் இருக்கிறதுனால அதோட தான் பாசிட்டிவ்னு எடுத்திருப்பேன், mg minus t. இங்க ஆக்சலரேஷன் மேல இருக்கிறதுனால upward force பாசிட்டிவ். This makes a world of difference. இத மட்டும் மாத்தி எழுதிராதீங்க. That's the clear cut distinction. சரி. So substitute பண்ணுமா, t is equal to m into g plus a. So 50 into 10 plus acceleration is 5, right? So t is equal to 15 into 5, 750 Newton upwards. So 15 into 5, I hope it's correct. Yeah. 15 into 5. Yes, 750 Newton. Correct, pasangla. So, இப்போ பாருங்க, T is equal to 700 Newton while climbing upwards. Wrong answer தானே. ஏன்னா climbing upwards we have 700, so this is wrong. ஏன்னா we have 750. அதே மாதிரி 3 is equal to 350 while going downwards. தப்பு. 300. Next, rope will break while climbing upwards. Yeah. இப்போ withstand a tension of 350. அந்த கைத்தால அதிகப்படியா 350 நியூட்டனை தான் withstand பண்ண முடியும். ஆனா நமக்கு upwardsல 750 நியூட்டன் இருக்கு. சோ கயிறு பிச்சுக்கிட்டு கீழே விழுந்துரும். குரங்கு பாவம் குரங்கு கீழே விழுந்துருவாண்டே. rope will break while going downwards. No. downwardsல 300 தான் generate ஆகுது. But the கயிறு can withstand a maximum of 350 Newton. Yes, Miss Divya. Option C is the correct answer. Right? So 30 seconds pasangla. Take a look. அடுத்த question போலாம். Okay. A ball of mass 0.15 kilograms hits the wall with its initial speed of 12 meters per second and bounces back without changing its initial speed. If the force applied by the wall on the ball, wall on the ball during the contact is 100 Newton, calculate the time duration of the contact with the ball. It's a direct question. Initial momentum என்ன? 0.15 into speed 12. அப்படியே வச்சுப்போம், அப்புறம் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். P final என்ன பாருங்க, without changing the initial speed and bounces back, reverse 5 into 12. அப்போ delta P எவ்வளோ? final minus initial minus 0.15 into 12 minus 0.15 into 12, which is minus 2 into 0.15 into 12. Now, 0.15 into 2, 0.3, 0.3 into 2 minus 3.6. Right, so it's change in momentum. இப்போ time தான் வேணும். The total force is 100 Newton இருக்கு. So change in momentum by time taken. இதுக்கும் same option ஆ? So force is equal to delta P by delta T. Delta T is 0.3.65 100. அவ்வளவுதான். So 0.036. So answer option B. Yes, super. Okay, அடுத்த question போலாமா? Two masses M1 and M2 are tied together at 2 points. Two ends of a light inextensible string that passes over a frictionless pulley. When mass M2 is twice that of M1, right? When mass M2 is twice that of M1, the acceleration of the system is A1. Okay. When the mass M2 is thrice that of M2, acceleration of the system is A2. The ratio of A1 and A2. சரிடே பசங்களா, இங்கிட்டு நீங்க அந்த ஆக்சலரேஷனோட ஃபார்முலா டைரக்டா ஞாபகம் வச்சிருந்தீங்கன்னா இட்ஸ் கோயிங் டு பி ஈஸி. பட் அந்த ஆக்சலரேஷன் ஃபார்முலா நீங்க டிரைவ் பண்ணணும்னா இட்ஸ் கோயிங் டு டேக் லைக் உங்களுக்கு ஒரு 30 செகண்ட்ஸ் டைம் எடுக்கும்.
அதை derive பண்ணணும். Atwood's machine ஓட direct formula mindல இருந்ததுன்னா டப்புன்னு போட்டு போயிடலாம். The direct formula for this case is m1 minus, இங்க வந்து m2 heavy இருக்கிறதுனால we'll take it as m2. m2 minus m1 by m2 plus m1g. இந்த ஃபார்முலா உங்களுக்கு மறந்த மாதிரி இருந்தா சிம்பிள் ஃப்ரீ பாடி டயக்ராம் போட்டு 2 செகண்ட்ஸ்ங்கிறது ஒரு 30 செகண்ட்ஸ்குள்ளார அதை நீங்க சால்வ் பண்ணிடலாம். ஓகே, போட்டுடலாம். Let me do the free body diagram. இப்போ m1 இருக்கான்ல, m1g டவுன்வர்ட்ஸ்ல வெயிட், மேல டென்ஷன், இவனோட ஆக்சலரேஷன் மேல ஏன்னு வச்சுப்போம். அதே மாதிரி m2g மேல டென்ஷன், இவன் கீழே வருவான். ரைட்டா? ஃபோர்ஸ் ரெண்டுமே சேம், ஆனா இவன் மேல போவான், அவன் கீழே வருவான். அப்ப இவனோட ஈக்குவேஷன் என்ன வரும் பாருங்க, t minus m1g equals m1a. அதே மாதிரி இவனோட ஈக்குவேஷன் என்ன, m2g minus t equals m2a. ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா t gets cancelled. m2 minus m1g left hand sideல m2 minus m1g is equal to m1 plus m2 into a. So the rearrange பண்ணா m2 minus m1 by m1 plus m2 g equals a. அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு. 30 seconds done. So formula டைரக்டா எழுதிருங்க, m2 minus m1 by m1 plus m2. இல்ல some casesல m1 minus m2 னு எடுத்துக்கலாம். That is also right. அதுல எந்த மிஸ்டேக்கும் வராது. Both are right. Right. போட்டாச்சா? இப்போ first case பாருங்கடே, m2 is thrice that of, okay, m2 is twice that of m1. So case 1, m2 is 2 times m1. தூக்கி substitute பண்ணா acceleration is 2m1 minus m1 by 2m1 plus m1. பசங்களா, please don't mind the fox கொலைக்கிற சத்தம். 1 by 3g. So this is acceleration in the first case. Background noise கொஞ்சம் ஓவரா இருக்கும்டே, so please forgive me for that. Right. Second caseல m2 is thrice that of m1. அப்போ a2 is equal to 3 minus 2 by 3 plus 1 4g. வருமா? டைரக்டா எழுதிடலாமா? So நமக்கு என்ன வேணும், a1 by a2 is 1 by 3g by 2 by 4g. Ting 2 by 3. 2 by 3 is our answer. சிறப்பு. அடுத்த கேள்வி பாருங்களேன், இது ஒரு நல்ல கேள்வி. A bag is gently dropped on a conveyor belt moving at a speed of 2 meters per second. The coefficient of friction between the conveyor belt and the bag is 0.4. Right? Okay. Initially the bag slips on the belt before it stops due to friction. Right. Okay. Right. The distance traveled by the bag on the belt during slipping motion is. பசங்களா, இது வந்து sort of like a reverse engineering situation. என்னன்னா, ஒரு பெல்ட் போய்கிட்டே இருக்கு, கன்வேயர் பெல்ட். நான் ஒரு பேக்கை தூக்கி போடுறேன். போட்ட உடனே டப்புன்னு அது ரெஸ்ட்டுக்கு வந்துடாது. கொஞ்ச நேரம் தேய்ச்சிட்டு போயிட்டு அதுக்கப்புறம் ரெஸ்ட்டுக்கு வரும். ஸோ இங்க நம்ம அந்த ஒரு சிச்சுவேஷன் படிச்சிருப்போம்ல, டிரைவர் அப்ளைங் த பிரேக்கு, கொஞ்ச நேரம் கழிச்சு அது ரெஸ்ட்டுக்கு வருது அப்படின்னு சொல்லி. சேம் சிச்சுவேஷன் பட் ரிவர்ஸ். இனிஷியலா அது ஃபுல் வெலாசிட்டியில இருந்து ரெஸ்ட்டுக்கு வருது. ஐ மீன் கிட்டத்தட்ட சேம் சிச்சுவேஷன் மாதிரி. இதுக்கு என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணலாம் பாருங்க.
the distance traveled by the bag. So நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது distance. அப்போ during the slipping motion. அப்போ distanceக்கும் இங்க என்ன கொடுத்திருக்காங்க? Coefficient of friction. So which means இங்க இருந்து நம்ம friction force கண்டுபிடிக்கலாம். அதில இருந்து acceleration கண்டுபிடிச்சு solve பண்ணனும். Yes, kinetic friction. Initial velocity இருக்கா? So u is equal to 2. V equals 0. S is equal to என்னாது? அதைத்தான் கண்டுபிடிக்கணும். என்னாது? Acceleration equals mu into g. இந்த ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கோங்க, அடிக்கடி யூஸ் ஆகும் நமக்கு. ஏன்னா friction force ஃபார்முலா என்ன? mu into m into g. ஃபோர்ஸுக்கு ஜெனரல் ஃபார்முலா அதுதானே. ஸோ கேன்சல் பண்ணி விட்டா acceleration is equal to mu into g ன்னு வரும். Frictional acceleration is mu into g. இது வந்து only for horizontal surface டே. mu என்னடே 0.4 into g is equal to 4. So எல்லாத்தையும் தூக்கி தலையில போடுவோமா? v square equals 4 square, I mean 2 square minus 2 into 4 into a. Sorry, a potash. Yes. So 4 by 8 is equal to s. S is equal to 1 by 2. 0.5 meters. Option B. Right. அடுத்த question போமா. A block of mass m slides down a rough inclined plane with a constant velocity. Okay, note the point, your honor. Constant velocity. அப்படின்னா என்ன அர்த்தம்? Net force 0 டே ஞாபகம் வச்சுக்கோங்க. The angle made by the inclined plane with the horizontal surface is theta. The magnitude of the contact force. இங்க அவங்க ஃப்ரிக்ஷனை பத்தி எதுவுமே சொல்லவே இல்லைல்ல. யோசிச்சு பாருங்க. Nothing is said about friction. Friction இருக்கா இல்லையானே தெரியல. ஆனா நீங்க யோசிக்கணும், ஒரு இன்க்ளைன்டு பிளேன், இன்க்ளைன் பிளேன்னா கொடை சாஞ்ச செவுரு, சாஞ்சு கிடக்கிற செவுருல ஒரு பாடி கான்ஸ்டன்ட் வெலாசிட்டியில மூவ் ஆக முடியுமா? யோசிச்சு பாருங்க. ஒரு செவுரு சாஞ்சு இருக்கு, அதுக்கு மேல ஆக்சலரேட் ஆகாம கான்ஸ்டன்ட் வெலாசிட்டியில மூவ் ஆகணும். கான்ஸ்டன்ட் வெலாசிட்டின்னு அர்த்தம் நெட் ஃபோர்ஸ் 0 அப்படின்னு அர்த்தம். எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் எதுவுமே இருக்கக்கூடாது. ஐ மீன் இருக்கக்கூடாதுன்னு சொல்லல, நெட் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் இருக்கக்கூடாது. இருக்கிற ஃபோர்ஸ் எல்லாமே ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட்டா காலி ஆயிடும். அப்போ இங்க டவுன்வர்ட்ல எனக்கு இப்படி ஒரு ஃபோர்ஸ் இருக்கு, அது mg sin theta, right? So this is mg, இவன் mg cos theta, இவன் mg sin theta. இப்ப இந்த mg sin thetaவை அப்போஸ் பண்றதுக்கு இங்கிட்ட ஒரு ஃப்ரிக்ஷன் இருக்கணும் தானே. அந்த ஃப்ரிக்ஷன் இருந்தா மட்டும்தான், இது ரெண்டும் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட்டா இருந்தா மட்டும்தான் இந்த பிளாக்கால ஒரு கான்ஸ்டன்ட் வெலாசிட்டியில நகர்ந்து வர முடியும். சப்போஸ் இது நடுவுல பேலன்ஸ் இல்லைன்னா அவன் ஆக்சிலரேட் ஆகிட்டே தான் கீழே வருவான். அண்ட் இது கூட சேர்த்து இன்னொரு ஃபோர்ஸ் என்னது? நார்மல். இந்த தரை வந்து ஒரு நார்மல் ஃபோர்ஸ் கொடுப்பான். ஸோ இப்ப டோட்டலா இங்க கான்டாக்ட் ஃபோர்ஸஸ் என்னென்ன இருக்கு? நார்மல், ஃப்ரிக்ஷன், ரெண்டு கான்டாக்ட் ஃபோர்ஸஸ் இருக்கு. ஸோ நார்மல் என்னது? mg cos theta. ஃப்ரிக்ஷன் எவ்வளவு? ஆக்சுவலா mu mg cos theta தான் வரும், பட் இங்க அக்கார்டிங் டு த சிச்சுவேஷன் mg sin theta. கான்ஸ்டன்ட் வெலாசிட்டின்னு கொடுத்திருக்கிறதுனால ஃப்ரிக்ஷனோட மேக்னிடியூடும் mg sin thetaவும் ஈக்குவலா இருந்தா மட்டும்தான் சிச்சுவேஷன் சால்வ் ஆகும். பிச்சு போடுவோம் இல்ல, ஆப்ஷன் சி சொன்னீங்கன்னா பிச்சு போடுவோம். இப்ப சோ ரெண்டு ஃபோர்சஸ், ஓகே, அது ரெண்டுமே பெர்பெண்டிகுலரா இருக்கு. அப்ப நெட் ஃபோர்ஸ் என்ன? பைத்தாகாரஸ் தியரம். Net force is mg. Option A. பைத்தாகரஸ் தியரம்ல ஸ்கொயர் பண்ணி தானே ஆட் பண்ணோம், அப்படியே ஆட் பண்ணுவோம். ஆப்ஷன் ஏ. ரைட். ரெண்டுத்தையும் ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணணும். இப்படி ரெண்டு ஃபோர்ஸ் பெர்பெண்டிகுலரா இருந்ததுன்னா
பைத்தகரஸ் தியரம் போட்டு அதை ஸ்கொயர் பண்ணி தானே ஆட் பண்ணுவோம். Right. Next question. A block A takes 2 seconds to slide down a frictionless incline of 30 degrees and length L. Kept inside a lift going up with a uniform velocity. If the incline is changed to 45 degrees, the time taken by the block to slide down the incline is. இங்க லிஃப்ட்டுக்குள்ள இருக்கிறதுனால நிறைய பேர் லிஃப்ட் கேஸ்ன்னு யோசிக்க சான்ஸ் இருக்கு. ஆனா இங்க லிஃப்ட் யூனிஃபார்ம் வெலாசிட்டியில போயிட்டு இருக்கு. which means there is no pseudo force. இங்க pseudo force அப்படின்ற ஒரு கான்செப்டே கிடையாது. நம்ம அந்த லிஃப்ட்டை பத்தி கணக்குல எடுத்துக்க தேவையில்லை. டைரக்டாவே சால்வ் பண்ணலாம். லிஃப்ட் கான்ஸ்டன்ட் வெலாசிட்டியில இருக்கு. அப்ப இந்த ஸ்டேட்மெண்ட் இஸ் யூஸ்லெஸ். அப்படியே விட்டுருங்க. மீதி இருக்கிறத மட்டும் சால்வ் பண்ணலாம். if the incline is changed to 45 degree, ஒரிஜினலா 30 டிகிரில இருக்கா? let's say ஒரிஜினலா எனக்கு 30 டிகிரில இருக்கு. செகண்ட் கேஸ்ல எனக்கு 45 டிகிரில இருக்கு. ரெண்டுத்துக்கும் இருக்கிற டைம் தான் நம்ம இங்க கால்குலேட் பண்ணோம். ஸோ சேம் டிஸ்டன்ஸ் ரெண்டுத்துலயும். அந்த பிளாக்ல இங்க இருக்கிற ஆக்சலரேஷன் என்ன? g sin 30 டிகிரி which is g by 2. கரெக்டா? which is g by 2. இங்க g sin 45 degrees which is g by root 2. Right அடே? so ரெண்டுத்துக்கும் ஒரே ஒரு டிஃபரன்ஸ் என்ன? ஆக்சலரேஷன். மீதி எல்லாமே சேம். ஸ்லைட் டவுன் த சேம் லென்த் தான் ரெண்டுத்துக்குமே. டைம் டிஃபரன்ஸ் எவ்வளோ அப்படின்னு. which means both the cases ரெண்டுத்துலயுமே they should climb down the same distance. L is equal to L. அப்ப distance, second equation of motion என்ன வரும் பாருங்க? initial velocity 0, 1 by 2 g by 2 into 2 square is equal to 1 by 2 g by root 2 into t square. Right, so 1 by 2 gt square, second equation of motion. எல்லாத்தையும் சால்வ் பண்ண வேண்டியதானே. g cancel, 1 by 2 1 by 2 cancel, ting 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 ting. Oh, ting ting. Sorry, root 2 வந்துரும். So 4 by root 2 is equal to t square. Wow. ரூட்டுக்குள்ள ரூட் இது கொஞ்சம் கொடுமை தானே. So 1 by root 2 is 0.707. 7.7 வச்சுப்போம். into 4 under root equals t. So 2 root of 0.7 equals t. 0.7 க்கு root போட்டா என்னடே வரும்? One second. 0.7 க்கு root. One second. 7 க்கு root 2. Answer is 1.68 day. Solve பண்ணி முடிங்க. Your answer will be 1.68. 0.7 க்கு நீங்க ரூட் போடுறது கண்டுபிடிச்சுக்கணும் டே பசங்களா. My dear children. Yeah. 0.7 க்கு ரூட் போடுறதுக்கு you should learn. எப்படி போடலாம்? We can 0.7 so 0 point வச்சுட்டு
இங்க 70, இங்க we should take 0. 8 8s are 64. Balance 6 வருமா? 2 0 2 0 போட்டோம்னா இதுக்கப்புறம் இங்கேயும் டபுள் பண்ணி 160. யா போதும். லைக் ஜஸ்ட் டேக் இட் as 0.8. அது போட்டிங்கன்னா போதும். So 0.8 and into 2 1.6. Yes, 0.8 மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். We'll get 1.6. வேற ஆப்ஷன் எதுவும் இல்லை. We'll go with this. ரொம்ப பெருசா போட்டுட்டு இருக்க வேண்டாம், போதும். Next question. Okay, theoretical question. இன்னைக்கு ஆரம்பிச்சதுல இருந்து தியரியே வரல. This is the first theory. In two different experiments, an object of mass 5 kg moving with the speed of 25 meters per second hits two different walls and comes to rest within 3 seconds and 5 seconds respectively. Choose the correct option out of the following. So, இங்கிட்டு ஒரே ஆப்ஜெக்ட் தான், ஒரே வெலாசிட்டி தான், ஒரே செவரு தான். பட் முதல் கேஸ்ல 3 செகண்ட்ல ரெஸ்ட்டுக்கு வருது, ரெண்டாவது கேஸ்ல 5 செகண்ட்ல ரெஸ்ட் வருது. இப்ப இம்பல்ஸ் அண்ட் ஃபோர்ஸ் ரெண்டுத்துக்குமான டிஃபரன்ஸ் என்னடே குழந்தைகளா? இம்பல்ஸ் இஸ் force into time. அப்படி இல்லைன்னா pf minus p initial, change in momentum. இது impulse. ஃபோர்ஸுக்கு pf minus p initial by time. இப்போ இந்த ரெண்டு கேஸ்லயுமே இனிஷியல் வெலாசிட்டி 25 தான் ரெண்டுத்துலயுமே, and comes to rest, final velocity 0. So change in momentum ரெண்டுத்துக்கும் சேம் தானே? யோசிங்க, the momentum change is going to remain same. Right, initial momentum 25 into 5 is 125. Final momentum 0. So delta p is 125. Case 1க்கும் சரி, case 2க்கும் சரி. So impulse will be same. ரெண்டுத்துக்குமான impulse same. ஆனா அந்த impulse, அந்த momentum change ஆனது மொதல் கேஸ்ல 3 செகண்ட்ல நடந்துருது. So heavier force. ரெண்டாவதுல 5 செகண்ட் ஆகுது. ரைட்? ஸோ மொதல் கேஸ்ல 3 செகண்ட்ல முடிஞ்சிருது, ரெண்டாவதுல 5 செகண்ட் ஆகுது. விச் மீன்ஸ் கேஸ் 1 will have greater force, கேஸ் 2 lesser force. அப்போ impulse will be same. தப்பு. impulse difference தப்பு. impulse will be same. The average force will be different. அவ்வளவுதான், ஸ்டோரி ஓவர். Good. A balloon has a mass of 10 g in air. 10 grams or 10 gravity on the mass, then okay, 10 grams in air. That escapes from the balloon at a uniform rate of velocity 4.5 centimeters per second. If the balloon shrinks completely in 5 seconds, and the average force acting on the balloon will be. Okay, in dynesல கேட்டுக்கிறாங்க. அப்போ ஒண்ணுமே பண்ண தேவையில்ல, இந்த நம்பர்ஸை எஸ்ஐக்கு மாத்தாம நீங்க அப்படியே வச்சிருந்தாலே you will get it in dynes. dynes என்ன? CGS system. CGS systemல யூனிட்ஸ் என்ன? சென்டிமீட்டர்ஸ், கிராம்ஸ், செகண்ட். ஸோ டைரக்டா அந்த நம்பர்ஸ் வச்சு சால்வ் பண்ணாலே ஆன்சர் வந்துடும். இப்போ இங்க நமக்கு தெரிஞ்ச ஒரிஜினல் ஃபார்முலால ஒரு ஸ்லைட் ட்விஸ்ட். ஃபோர்ஸ் என்ன? டிபி பை டிடி. சரியா? டிபி பை டிடி. நம்ம யூசுவலா பிக்கு பதில் என்ன சப்ஸ்டிடியூட் பண்ணுவோம்? டி பை டிடி ஆஃப் எம் இன்டு வி அப்படின்னு போடுவோமா? டி பை டிடி ஆஃப் எம் இன்டு வி. ஸோ அப்போ இங்க நார்மலா மாஸ் கான்ஸ்டன்ட் மாசத்துக்கு வெளியே போட்டு டிவி பை டிடிக்கு ஆக்சலரேஷன் போட்டுப்போம். பட் இங்க உல்டா. யாரு சேஞ்ச் ஆகுறா? பலூன்ல 10 கிராம் ஏர் இருந்தது, அந்த ஏர் தான் எனக்கு லீக் ஆகுது. the air is escaping out. அப்ப அந்த பலூனோட மாஸ் தான் குறையுது நமக்கு. கரெக்டா? the mass of the balloon is decreasing. அப்போ velocity constant இருக்கு பாருங்க. balloon uniform rate with the velocity 44.5. அப்போ யூனிஃபார்ம்னா என்ன அர்த்தம்? அந்த பலூன்ல இருந்து வெளியே போற ஏரோட மாஸ் வெலாசிட்டி வந்து 4.5 அப்படியே தான் மெயின்டைன் ஆயிட்டு இருக்கு. ஸோ v is constant, பட் மாஸ் எனக்கு சேஞ்ச் ஆகுது.
So formula என்ன தெரியுமா வரும்? V into dm by dt. ஏன்னா இங்க யூனிஃபார்ம் வெலாசிட்டின்னு கொடுத்துருக்காங்க. 4.5 into 10 கிராமுமே எனக்கு 5 செகண்ட்ல வெளியே போயிருது. The entire 10 grams escapes at the rate of 5 seconds. Right? So 10 grams by 5 seconds, which is 9 dyne. 9 dyneங்கிறது ரொம்ப துக்குனோண்டு force. Yes. அதை கணக்கில் எடுத்துக்க முடியாது. It's a very small amount of force. Good. All right. Next. A uniform metal chain of mass m and length L passes over a passless and frictionless pulley. Chain. கயிறு கொடுத்தாலே கஷ்டம். Chain. Air is released from rest with a part of its length L is hanging on one side and rest of it, capital L minus small l, is hanging on the other side of the pulley. At a certain point of time, when L is equal to L by x, the acceleration of the chain is g by 2. The value of x is. So first diagram. This is pulley. This is chain ன்னு எடுத்துக்கோங்கடே. Let this be a chain. இப்போ இங்க let's take this as small l. L is hanging on one side and the other is hanging. Another one is L minus L. Correct? L ஒரு சைடுல இருக்கு, other sideல L minus L. That's right. Okay. Okay, acceleration is g by 2. இப்போ நம்ம என்ன பண்றோம்? இதை நம்ம சிம்பிள் நார்மல் புள்ளி சிச்சுவேஷன் சால்வ் பண்ணுவோம்ல, அந்த மாதிரியே சால்வ் பண்ணலாம். நம்ம நார்மல் புள்ளி சிச்சுவேஷன் என்ன? எனக்கு லெஃப்ட் சைடில் ஒரு மாஸ் இருக்கு, ரைட் சைடில் ஒரு மாஸ் இருக்கு. நம்ம ஆக்சலேஷன் கண்டுபிடிப்போம்ல, m2 minus m1g by m1 plus m2g. இங்க லீனியர் மாஸ் டென்சிட்டி கான்செப்ட் யூஸ் பண்ணி நம்ம மாஸை யூஸ் பண்ணிக்கலாம். பட் அந்த அளவுக்கு டீட்டெயிலாக போகாம we can just directly use the length. நம்ம லென்த்தை மட்டும் வச்சே சால்வ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ரைட்டா? எப்படின்னா ப்ராப்பர் ஃபார்முலா என்ன தெரியுமா வரும்? இவனோட மாஸ் எவ்வளவு வரும்னு பார்த்தா, let's say this is m2 அப்படின்னு எடுத்துப்போம், இவன் m1 அப்படின்னு எடுத்துப்போம். இப்போ m1 என்ன வரும்னா length by total length into total mass. அதுவே m2 வந்து l minus l by total length into mass அப்படி வரும். ரைட்? ஸோ இதில் காமனாக இருக்கிறது என்ன? டினாமினேட்டரில் இருக்கிற எல் எம் எல்லாம் நமக்கு காமனாக இருக்கிறதுனால we can cancel that out. ஸோ டோட்டல் லென்த்தில் ஸ்மால் எல் இவனோட மாசு, டோட்டல் லென்த்தில் எல் மைனஸ் எல் அவனோடது. ரைட்? ஸோ கேபிட்டல் எல் மைனஸ் ஸ்மால் எல். இப்போ ஆக்சிலரேஷன் is equal to m2 minus m1 by m2 plus m1 into g. So substitute பண்ணி cancel பண்ணுமா? So small l by l into total mass minus, okay, m2 தான் பெருசு, let's take it on the left hand side, l minus l by l into total mass minus l by l into total mass. கரெக்டா? m2 minus m1. டினாமினேட்டர்ல ரெண்டுத்தையும் நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா we'll get just m into g. ஏன்னா டோட்டல் மாஸ் தானே டினாமினேட்டர்ல. ஸோ m காமனாக எடுத்து நம்ம கேன்சல் பண்ணி விட்டுறலாம். ரைட்? இப்போ இந்த ஆக்சிலரேஷனோட வேல்யூ தான் அக்கார்டிங் டு த கொஸ்டின் g by 2. கரெக்ட்? ஸோ ஹியர் இந்த ஆக்சிலரேஷன் இஸ் g by 2. கேன்சல் g by 2. இப்போ இந்த g and g கேன்சல் பண்ணிடலாமா? ரிமைனிங் இருக்கிறது எல்லாத்தையும் சால்வ் பண்ண வேண்டியதான். ஸோ இங்கே இஃப் யூ லுக் அட் இட், எல்ல காமன் எடுத்து நம்ம இங்கே கொண்டு வந்தோம்னா கேபிட்டல் எல் பை 2 இஸ் ஈக்குவல் டு எல் மைனஸ் எல் மைனஸ் எல். ரைட்? ஸோ திஸ் வில் பி எல் பை 2 இஸ் ஈக்குவல் டு எல் மைனஸ் 2எல்.
solve பண்ணோம்னா இப்போ 2l இந்த பக்கம் வந்துட்டு l/2 அந்த பக்கம் போச்சுன்னா 2l is equal to l/2, l is equal to l/4. அப்போ x ஓட வேல்யூ will be 4. அவ்வளவுதான். சிம்பிள் question, ஆனா ட்ரிக்கா சுத்தி விட்டு கேட்டுக்கிறாங்க. Yes, small l value will be 4. So I hope this is clear. Right. Take a minute. அடுத்த question ஓடிடலாம். Two bodies of masses m1 5 kg and m2 3 kg are connected by a light string going over a smooth light pulley on a smooth inclined plane as shown in the figure. The system is at rest. The net force exerted by the inclined plane on the body of mass m1. Simple. நீங்க கண்டுபிடிக்க வேண்டியது m1 cos theta. ஏன்னா இங்க நார்மல் ஃபோர்ஸ் m1 cos theta மட்டும் தானே. So m1 cos theta கண்டுபிடிச்சீங்களா முடிஞ்சு போச்சு. இப்போ ஃப்ரீ பாடி டயக்ராம் இந்த m2 இருக்கான் இல்லையா, அவனோட ஃப்ரீ பாடி டயக்ராம் m1 ஃப்ரீ பாடி டயக்ராம்னா திஸ் இஸ் டென்ஷன், இது m1g sin theta, நார்மல் ஃபோர்ஸ் தலைகீழ இருக்கும், m1g cos theta, this is normal, right? இப்போ இந்த டென்ஷனோட வேல்யூ அந்த பக்கம் என்ன இருக்கும்னா, if you take m2g and in the tension, இங்க ஆக்சிலரேஷன் இல்லாததுனால t is equal to m2g எழுதிக்கலாம். t is equal to m2g, அதை தூக்கி இங்க சப்ஸ்டிடியூட் பண்ணிக்கலாமா, equals m2g, right? So அப்ப நம்ம என்ன சொல்லலாம், m2g sin no equals m1g sin theta, g cancel. So sin theta என்ன வரும், m2 by m1, so 3 by 5 equals sin theta. So அப்ப theta எவ்வளோ, 37 degree, கரெக்டா? sin theta 3 by 5 na theta is equal to 37 degree. But what is cos theta? Cos theta equals cos 37 equals 4 by 5. அப்போ normal equals m1g cos theta, which is 5 into 10 into cos 4 by 5. 40 Newton. So 40 Newton is our answer. Yes, Ms. Divya, correct answer. Good. Next. 2 billiard balls of mass 0.05 kg, each moving in opposite directions with 10 meters per second, collide and rebound with the same speed. Okay, இப்படிக்கா ஒருத்தன் வந்துட்டு இருக்கான்ப்பா, இப்படிக்கா இன்னொருத்தன் வந்துட்டு இருக்கான், ரெண்டு பேரும் இடிச்சுக்கிறாங்க, which means they are colliding. இடிச்ச பிறகு they are moving away, right, with the same speed. அப்போ completely elastic collision. Where is the force exerted on the ball due to each other? சரி, நம்ம ஒரு பாலை மட்டும் ஃபாலோ பண்ணலாம். ஃபர்ஸ்ட் பால் இப்படி போயிட்டு இடிச்சிட்டு அதுக்கப்புறம் ரிட்டர்ன் வருது, right, of mass 0.05, 0.05, even though 0.05, speed of 10, இங்க -10, கரெக்டா ஆப்போசிட் டைரக்ஷன்ல. if the duration of time is constant, ரெண்டுத்துக்கும் டைம் வந்து 0.005 கொடுத்தாச்சு. then what is the force exerted on the ball due to each other? So அப்போ force is equal to final momentum minus initial momentum. So minus 10 into 0.05 minus 10 into 0.05 divided by 0.005. Okay. இங்க நம்ம மைனஸை ட்ராப் பண்ணிட்டு let's do the
magnitude alone. Sign விட்டுட்டு நம்ம magnitude மட்டும் போடுவோம். So 2 into 10 into 0.05 by 0.005, right? So this and this again around 10 times. F is equal to 200 Newton. All right. Yep, 200 Newton. Correct answer. அடுத்த கேள்வி. For a free body diagram shown in the figure, the four forces are applied in the x, y directions. The additional force must be applied at what angle with the positive x-axis so that the net acceleration of the body is 0? Okay. Net force கண்டுபிடிக்கணும். அவ்வளவுதான் பசங்களா. This is a டப்பா question. So 5 இங்க 6. அப்ப net force இங்க எவ்வளவு இருக்கு? So இங்க net force நமக்கு 1 நியூட்டன் இருக்கு. அதே மாதிரி 7 and 8 இங்க 1 நியூட்டன் இருக்கு. இப்போ நமக்கு என்ன வேணும்? net acceleration is 0. net acceleration 0 அப்படின்னா net force 0 ஆகணுமா? net force 0னா இவங்களோட ரிசல்டன்ட் எந்த டைரக்ஷன்ல இருக்கு? இப்படி இருக்குமா? ரிசல்டன்ட் ஆன்சர் என்ன வரும் இங்க? ரிசல்டன்ட் இஸ் √2 வெர்டிகல்ல இருந்து 45. இப்போ இதுக்கு ஆப்போசிட்டா எனக்கு ரிசல்டன்ட் வேணும். ஐ மீன் இதை நான் ரெஸ்ட்ல வைக்கணும்னா இந்த ரிசல்டன்ட்டுக்கு ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட்டா இன்னொரு ஃபோர்ஸ் கொடுக்கணும் இல்லையா? ஸோ தட் வுட் பி இந்த டைரக்ஷன்ல சேம் √2, ரைட்? எக்ஸ் ஆக்சிஸ்ல இருந்து ஆக்சுவலா என்னோட ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் எங்க இருக்குன்னா கீழே √2 இந்த டைரக்ஷன்ல இருக்கு, ரைட்? பட் அதை நான் ஆப்போசிங் ஃபோர்ஸ் எந்த டைரக்ஷன்ல கொடுக்கணும்? அதுக்கு எக்ஸாக்டா ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட்ல. ஆன்சர் இஸ் √2 45 degrees. 135 எல்லாம் போட்டு விட்டுறாதீங்களே, தப்பாயிடும். ஐயா சோலோ ரிஃப்டர். I'm a Vedantu teacher today. I work in Vedantu. ஸோ அது சம்பந்தப்பட்ட எல்லாத்துலயும் என்னோட பங்களிப்பு கண்டிப்பா இருக்கும். நெக்ஸ்ட். வேதாந்து மாஸ்டர் தமிழுக்கா? அங்க நம்ம தேவை இருந்தா கண்டிப்பாக வருவோம். A uniform chain of 6 meters length is placed on a table such that the part of its length is hanging over the edge of a table. Okay, அதை ஒழுங்கா நவுத்தி வைக்கலாம்ல, பைப் இல்லைங்க. அது என்ன எட்ஜில் தொங்க விட்டுக்கிறாங்க. ஸோ திஸ் இஸ் செயின் எப்படி தொங்கிட்டு இருக்காம்பா, ரைட்? The system is at rest. The coefficient of static friction between the chain and the surface of the table is 0.5. The maximum length of the chain hanging from the table is ataraxia. இல்ல ஏதோ கிரீக் காடோட நேம் மாதிரி இருக்குதுல. What is that name? Total length 6 meters. A part of its length is hanging. Okay, then the maximum length hanging. So either let's call it L. அப்போ இந்த பைப்ல 6 minus L. So அப்ப அந்த 6 minus Lனால வர்ற ஃப்ரிக்ஷன் தான் மொத்தத்தையும் தாங்கி பிடிச்சிட்டு இருக்கிறான், ரைட்? So friction due to 6 minus L is equal to weight due to entire 6. So அப்ப friction என்ன? mu into அதோட mass into g equals total mass into g. So g நம்ம தூக்கி போட்டுறலாம், தேவையே கிடையாது. So next step, friction எவ்வளவு கொடுத்திருக்காங்க? இந்த coefficient of static friction is 0.5. So 1/2 into 6 minus L equals total mass எவ்வளவு நமக்கு?
6 அவ்வளவுதான். அப்படியே சால்வ் பண்ணோம்னா ஆன்சர் ஓகே. இட்ஸ் மை பிளஸர் சோலோ ரிஃப்டர். நீங்க படிச்சா மட்டும் போதும். வெயிட் இங்க there is a mistake there. மாஸுக்கு பதில் நான் லென்த் சப்ஸ்டிடியூட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ 1/2 into small m எவ்வளோ 6 minus L by 6 into total mass. இந்த பக்கம் எனக்கு டோட்டல் மாஸ் தானே வேணும். கரெக்டு தானே? கேன்சல் பண்ணி விட்டேன்னா what do I get? 6 minus L is equal to 12. L is equal to 12 minus 6 வருது. 1 second. What is the mistake? மேல இருக்கிறது L. Total mass இல்ல, it should support the weight of the remaining. The maximum length. அது remaining weight தானே தாங்கி பிடிக்கணும். Just 1 sec. Right. M. So mu into m into g, correct, is equal to okay, total mass னு போட்டு வச்சிருக்கேன். my mistake. இங்க total வராதே, remaining. Children, my mistake. Friction வந்து எனக்கு mu into 6 minus L அந்த பார்ட்டோட mass into g should be equal to L into g, கரெக்டா? இப்போ friction என்ன வரும்? g cancel ஆச்சுன்னா 1/2 into 6 minus L is equal to L, right? So solve பண்ணோம்னா 6 minus L is equal to 2L. 6 is equal to 3L. L is equal to 2. Yes. Again, ஒரு technical error. Right side I have taken மொத்த மாஸையும், I mean total மாஸையும் தாங்குற மாதிரி எழுதிட்டேன். பட் இவன் மட்டும் தான் தொங்கிட்டு இருக்கான். அவனை மட்டும் தூக்கி பிடிச்சா போதும்ல. ஸோ இந்த இடத்துல இருக்கிற ஃப்ரிக்ஷன் should withstand இந்த தொங்கிக்கிட்டு இருக்கிற பார்ட்டை மட்டும். ஸோ இவனால வர்ற ஃப்ரிக்ஷன் இந்த தொங்கிட்டு இருக்கிற பார்ட்டை மட்டும் தூக்கி நிறுத்தி பிடிச்சிருந்தா போதும். எஸ், டன். ஓகே, ஆல் ரைட். அடுத்த கொஸ்டின் போமா? 20. Force on an object of mass 100 grams. Actually, pasangala, in the question la, there is a typing error. It is 500 grams. 500 grams எடுத்துக்கோங்க. It's a typo error. As 10I plus 5J Newton, the position of the object at T is equal to 2 is AI plus BJ. M after starting from rest, the value of A by B will be. The position of the object கொடுத்திருக்காங்களா? So இப்போ forceல இருந்து acceleration கண்டுபிடிச்சு S is equal to UT plus half AT square. அவ்வளவுதான். So what is the acceleration? Force by mass. So இங்க mass என்ன? 1/2 kg. 500 grams, so 1/2 kg. So 10I by 1/2 plus 5J by 1/2 is equal to 20I plus 10J. That's force, acceleration. இப்போ S is equal to UT plus 1/2 into acceleration A into T square, right? 20I plus 10J into T square 2 square. So solve panna, we'll have 40I plus 20J, which is AI plus BJ. A by B is equal to 40 by 20 equals 2. அடுத்த question போலாமா பசங்களா? Yes, 2 is 2, 1. Right. அடுத்த question.
A block of mass 200 grams is kept stationary on a smooth inclined plane by applying a minimum horizontal force F is equal to root of x Newton as shown in the figure. Okay, so F for the value is root x Newton shown in the figure. The value of x is, okay, and the force or the value enna, that is the question. This is so simple. நம்ம resolve பண்ணோம்னா முடிஞ்சு போச்சு. These are numericals. Yes, Miss Hasini. Exactly numericals. இப்போ இந்த பிளாக்கோட ஃப்ரீ பாடி டயக்ராம் வரைஞ்சோம்னா இந்த ஃபோர்ஸ் இருக்கான் இல்லையா, இவனை நம்ம அலாங் த பிளேன் பர்பெண்டிகுலர் டு த பிளேன் ரெண்டா ரிசால்வ் பண்ணலாம்ல. இப்போ நமக்கு தேவை ஸ்டேஷனரி அப்படின்னா என்ன, இவன் மேல கீழே நகரல. இப்போ ஆங்கிள் என்ன வரும் பாருங்க, திஸ் வுட் பி 60 டிகிரி. கரெக்டா? alternate interior angles are equal. அப்போ F cos 60 degree equals இவனோட mg இந்த டைரக்ஷன்ல இருக்கும், mg will be downwards. அதை இப்படி and இப்படி நம்ம ரிசால்வ் பண்ணோம் அப்படின்னா mg cos theta, this is mg sin theta. இப்போ இந்த F cos 60 ஓட வேலை என்ன, mg sin theta-வை கீழே விழுகாம இழுத்து பிடிச்சு நிறுத்துறது. So F cos 60 degree equals mg sin 60 degree. So F into cos 60 is 1 by 2 equals m 200 by 1000 into 10 into sin 60 root 3 by 2. So 2 cancel, cancel, ting, 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 ting. F is equal to 2 root 3. அப்போ 2-ஐ நம்ம உள்ள கொண்டு போயிட்டு ரூட் குள்ளர எடுத்துட்டு போயிட்டு எழுதணும்டே. So F is 2 root 3 வருதா, அப்போ 2-ஐ உள்ள கொண்டு போனீங்கன்னா it becomes 4-ஆ. அப்போ 4 into 3 12, x will be 12. F is 2 root 3 which is equal to root of 4 into 3 which is root 12. அப்போ x is equal to 12. Yes. Right. 30 seconds பசங்களா. Take a look. அடுத்து போயிடலாமா? அடுத்து. A batman hits back a ball of mass 0.4 kg straight in the direction of the bowler without changing its initial speed of 15 meters per second. The impulse imparted into the ball in Newton seconds. Again, this is பார்க்காமலே இதெல்லாம் பதில் சொல்லணும். So impulse is change in momentum. இங்க PF minus PI. Without changing the speed கொடுத்திருக்காங்க, without changing its initial speed, direction மட்டும் தான் சேஞ்ச் ஆகுது. அப்ப அவங்க ரெண்டு பேருக்குமே ஒரே ஸ்பீடு பட் ஆப்போசிட் டைரக்ஷன். So they'll get added up. அப்போ 2 into P, அவ்வளவுதான். ஏன்னா magnitude of PF equals magnitude of P initial. So direction மட்டும் தான். So நமக்கு minus 2P வரும். இங்க sign ignore பண்ணிட்டு just do the minus 2P part alone. 2 into P, mass என்ன 0.4 into velocity 15, which is 15 into 0.4 will be 60, 12. 12, yes, correct today. 12. இங்க sign ignore பண்ணிடலாம். It's not that important. Sign நீங்க consider பண்ண தேவையில்லை. Just 12. Yes, that's enough. அடுத்து. A system of 10 balls, each of mass 2 kg, are connected via massless and unstretchable string. The system is allowed to slip over the edge of a smooth table as shown in the figure. Tension on the string between the 7th and the 8th ball is, okay, எங்க tension வேணும், when the 6th ball just leaves the table. மொத்த இன்ஃபர்மேஷனும் இங்க தாண்டே இருக்கு. Between the 7th and the 8th ball, 7, 8, 9, 10. So இந்த இடத்துல இருக்கிற டென்ஷன் வேணும். எப்போ, when the 1, 2, 3, 4, 5, 6
இந்த ball கீழ விழும்போது, when the sixth ball drops, what will be the tension? Okay, இது simple case தான் பசங்களா. இந்த situation எடுத்துட்டு நம்ம solve பண்ற மாதிரி தான். Right. இப்போ இந்த கயித்துல இருக்கிற tension என்ன கேட்டுக்கிறாங்க? இங்க 3 balls இருக்கு. இங்க sixth ball just leaves. இப்போ எனக்கு இங்க இன்னொரு மாஸ் ஒன்று இருக்கும். இது வந்து இந்த இடத்துல 6 பால்ஸ் இருக்கா? இங்க எனக்கு ஒரு பால் இருக்கும். 6th பால் just leaves. 6 போயிடுச்சுன்னா 7 8 9 10 இருக்கும். எஸ், இது 7வது பால். 8 9 10 இங்க இருக்கு. Yeah, this is the situation. இதை சால்வ் பண்ணா முடிஞ்சிருச்சு. So what's the logic here? இங்க friction ஏதாவது இருக்கா? Smooth table. So there is no friction. இப்போ நம்ம ஃப்ரீ பாடி டயக்ராம் போட்டோம்னா இந்த சிச்சுவேஷனுக்கு ஃப்ரீ பாடி டயக்ராம் ஆக்சுவலா டேபிள் எப்படி இருக்கணும்னா 1 2 3 4 கீழே 1 2 3 4 5 6 எப்படி வச்சுப்போம். எனக்கு 6வது பால் கீழே விழுந்துருச்சு. 7 8 9 10 மேல இருக்கு. ஆனா கேட்டுக்கிற டென்ஷன் என்ன? இங்க. இப்போ இந்த எல்லா சிஸ்டமுக்கும் ஆக்சலரேஷன் ஒன்னா தான் இருக்கும். கைத்தோட ஒரு பாயிண்ட்லயும் டென்ஷன் மாறும். that's important. ஒரு பார்ட்லயும் எனக்கு டென்ஷன் மாறும். இங்க மினிமம் டென்ஷன் இருக்கும், இங்க மேக்ஸிமம் டென்ஷன் இருக்கும். ரைட். ஃபர்ஸ்ட் ஆக்சலரேஷன் என்னது? எனக்கு 6 mg. ஏன்னா 6 பால் இருக்கா, ஒரு பாலோட மாஸ் ஸ்மால் m அப்படின்னு வச்சுக்கலாம். 6 mg மைனஸ் இந்த 6 mg மைனஸ் இந்த இடத்துல இருக்கிற டென்ஷன் எடுத்துப்போம் நம்ம. 6 mg minus t is equal to 6m into a. Tension in the edge of the string. Okay, once again, sorry for that. 6 mg. இதை நம்ம ஃப்ரீ பாடி டயக்ராமா வரைஞ்சோம்னா 1 2 3 4 5 6 6 கீழே வருதா? 6 mg மைனஸ் இந்த இடத்துல இருக்கிற டென்ஷன் எடுத்துப்போம். T is equal to இந்த டோட்டல் மாஸ் இன்டு ஆக்சலரேஷனா 6m into a, ரைட்? அப்போ இந்த இடத்துல இருக்கிற இங்க ஆக்சலரேஷன் சேம் ஆக்சலரேஷன் இருக்கணும். So T is equal to 4m into a வருமா? இந்த பாடிஸ்க்கு 4 பால்ஸ்க்கு எடுத்து பார்த்தோம்னா T is equal to 4m into a. தூக்கி சப்ஸ்டிடியூட் பண்ணுமா? 6mg minus 4ma equals 6ma. So m எனக்கு கேன்சல் ஆயிடுச்சா? 6g equals 10a. 6 by 10 g equals a. எனக்கு ஆக்சலரேஷன் கிடைச்சிருச்சு. அப்படியே வச்சிருவோம். இப்போ அவங்க என்ன கேட்டுக்கிறாங்க? the tension between the 7th and the 8th ball. 7வதுக்கும் 8வதுக்கும் இந்த படத்துல இருக்கிற டென்ஷன் அந்த ஃப்ரீ பாடி டயக்ராம் மட்டும் போட்டுப்போம். 1 2 3 ஜாயின் பண்ணியாச்சா? ஸோ இந்த இடத்துல எனக்கு வேற ஒரு டென்ஷன் இருக்கும். T1 எடுத்துக்கலாம். அந்த டென்ஷன் வேற, இந்த டென்ஷன் வேற. இவனோட மாஸ் என்ன? 3m. இவனோட ஆக்சலரேஷன் என்ன? அதேதான் 6 by 10 g. ஸோ இதுக்கு ஃப்ரீ பாடி டயக்ராம் போட்டா, ஃப்ரீ பாடி டயக்ராம் தான் இப்போ போட்டுக்கிறோம். சால்வ் பண்ணா T is equal to 3m into 6 by 10 g. Mass 2 kg, right? So 3 into 2 into 6 by 10 into g. So this cancel. 6 3s are 18. 18 into 2, 36. So tension is equal to 36 newtons. Done. So concept basic எல்லாமே ஒண்ணுடாரு.
The confuse agama mind la vechirundinga it is easy. Done. Okay. An elevator can go up or down with a uniform speed when its weight is balanced with the tension of the cable. Yes, that's true. ஏன்னா அவனோட வெயிட்டும் டென்ஷனும் பேலன்ஸ்டா இருந்தா when they are balanced என்ன அர்த்தம் net force 0 மேல இருக்கிற ஃபோர்ஸும் கீழ இருக்கிற ஃபோர்ஸும் exactly equal to 0 அப்போ the body should be in a uniform state of motion அது ரெஸ்ட்ல தான் இருக்கணும்னு அவசியம் கிடையாது அது மோஷன்ல கூட இருக்கலாம் but it should be at uniform state of motion அப்ப uniform state தானே நமக்கு constant velocity uniform speed this is true force exerted by the floor on the elevator of the foot of the person standing on it is more than his weight when the elevator goes down with increasing speed. Actually, when the elevator goes down with increasing speed, appo goes down with an increasing speed, na accelerating downwards. Accelerating downwards la நமக்கு g effective என்னடே ஃபார்முலா படிச்சிருப்போம்ல g minus a so normal is lesser than the weight so actual weight விட normal கம்மியா இருக்கும் so the reason is wrong statement 2 is wrong statement 1 is true but statement 2 is false next as per the given figure, a weightless pulley P is attached on a double inclined frictionless surface. The tension on the string, massless, okay, string la mass illa, mass will be. Simple pasangala. Again, free body diagram. Amange free body diagram la vittittu, directa. I'll just go to the equation. So, pa ivanukke, we'll have mg sin 30 degree. Inga tension eppadi irukum. இவனுக்கு அதே டென்ஷன் இங்க இருக்கும் mg sin 60 degree right let's say இவன் கீழ வர்றான் அப்படினு நம்ம எடுத்துக்கலாம் அப்போ this guy should move up with the same acceleration நமக்கு இப்ப டென்ஷன் வேணுமா ஈக்குவேஷன் எழுதிரலாமா சோ இங்க பாருங்க sin 30 என்ன √3/2 so mg √3/2 minus tension equals m into a அதே மாதிரி அந்த பக்கத்து t minus mg sin 30/2 is equal to m ரெண்டுத்துக்கும் mass different இல்ல just miss நேரம் ரெண்டு m cancel பண்ணிருப்பேன் so இவனோடது 4g 4 into a t minus 1g/2 is equal to 1 into a right so அப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் the tension in the string acceleration கண்டுபிடிக்கிறது ஈஸி அதை வச்சு நம்ம டென்ஷன் இங்க சப்ஸ்டிடியூட் பண்ணா we'll get the tension so just add இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுவோமா this is 1 and 2 so 1 plus 2 என்ன கிடைக்கும் நமக்கு t கேன்சல் ஆச்சுன்னா g/2 காமனா நம்ம வெளிய எடுத்தோம்னா 4√3 minus 1 is equal to 5a so a is equal to g/10 4√3 minus 1 so just cancel out this is acceleration தூக்கி இங்க substitute பண்ணோம்னா t is equal to a plus g/2 right so a plus g/2 substitute பண்ணுவோமா 4√3 minus 1 plus 5 so which is 4 into √3 plus 1 yeah answer is option B 4 into √3 plus 1 yes Miss Divya correct answer okay next question consider a block kept on an inclined plane as shown in the figure. If the force required to push it up the incline is 2 times, okay, just push it up.
Incline is 2 times the force required to just prevent it from sliding down. The coefficient of friction between the block and the inclined plane is mu, right? என்ன கண்டுபிடிக்கணும்? Okay, mu oda value. Right. So we need the coefficient of friction. Question ஒழுங்கா கேக்குறாங்களா பாருங்க. சரி. இப்போ first case, ரெண்டுத்துக்கும் you have to do the free body diagram separately. Just push up அப்படின்னா external force மேல இருக்கு. So this is mg by root 2. mg sin 30. அது இல்லாம எனக்கு friction downwardsல இருக்கும். Right? So friction downwardsல இருக்கு. This is for pushing up. இப்போ pushing downக்கு அதே பிளாக் நம்ம எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸே கொடுக்கலன்னு வச்சுப்போமே, mg by root 2 இப்படி இருக்கும். friction force அதுக்கு ஆப்போசிட்டா இந்த இடத்துல இருக்கும். பட் friction is not enough. அப்ப mg by root 2 முழுசா தாங்கி பிடிக்கிற அளவுக்கு frictionக்கு பத்தாது. So what we have to do is நம்ம கொஞ்சோண்டு force கொடுக்கணும். So that we give a small amount of force to keep it fixed. You have to be careful. இது ஒன்னு தான் பெரிய வித்தியாசம் பசங்களா. இது ரெண்டுத்தையும் நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும். அதாவது எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் இங்க ரெண்டு கேஸ்லயுமே எப்படி இருக்கு? Try to understand that. External force in both the cases is always upwards. ஏன்னா ஃபர்ஸ்ட் கேஸ்ல நான் மேல தள்ளிட்டு போறேன். சோ நான் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் மேல தான் கொடுக்கணும். செகண்ட் கேஸ்ல அவன் கீழே விழாம இருக்கிறதுக்கு நான் மேல தான் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் கொடுக்கணும். பட் பாயிண்ட் என்னன்னா, முதல் கேஸ்ல நான் ஃப்ரிக்ஷனை எதிர்த்து அவனை மேல தூக்கிட்டு போகணும். ரெண்டாவது கேஸ்ல அவன் கீழே விழாம இருப்பான். சோ ஃப்ரிக்ஷன் பாதி வேலையை பார்த்துருவான், மீதி வேலையை மட்டும் நான் பார்த்தா போதும். So let's call this F1 and F2. ரெண்டு இடத்துலயுமே it is only static friction. So அது சேஞ்ச் ஆகாது. Only F1 and F2 வேல்யூ மட்டும் சேஞ்ச் ஆகும். And relationship என்ன பாருங்க? Push up. F1 is 2 times F2. 2 times. So அதை solve பண்ணீங்கன்னா you'll get your solution. Right. So first case la F1 equals mg by root 2 minus F oda value என்னடே? mu mg by root 2. ஏன் 45 டிகிரி இருக்கிறதுனால sin 45 cos 45 ரெண்டுமே ஒரே தான், 1 by root 2. So F1 equals mg by root 2 plus mu mg by root 2. F2 என்னது? F2 plus F is equal to mg by root 2. mg by root 2 minus mu mg by root 2. That's the only difference. This is F2. So F2 plus mu mg by root 2 equals mg by root 2. Right. So இது ரெண்டுத்தையும் நம்ம சால்வ் பண்ணோம்னா முடிஞ்சிருச்சு. கேஷியோ கவர் என்னலே பேர் வைக்கிறீங்க? F1 equals to F2. So mg by root 2 plus mu mg by root 2 equals 2 into mg by root 2 minus mu mg by root 2. So mg cancel. மீதி இருக்கிறது எல்லாத்தையும் கேன்சல் பண்ணோண்டே. root 2 cancel. அப்போ 1 plus mu equals 2 minus 2 mu. இந்த பக்கம் அந்த 3 mu is equal to 1. Mu is equal to 1 by 3. Right? Yes, Miss Divya. Correct answer. 0.33. That is the coefficient of friction. Right. Okay, Gubese. Nice to meet you, man. Nice to meet you. என்னல இந்த பக்கம்? A block of mass m slides down the plane, inclined at angle 30 degree with an acceleration with the value of coefficient of friction. This is again the dubbest question. So slides down an inclined plane with an acceleration g by 4, the value of coefficient of friction.
So நீங்க free body diagram வரைஞ்சு போடலாம் இல்ல டைரக்டாவே straight forward solve பண்ணிடலாம். Free body diagram, this is mg sin theta, this will be mu mg cos theta, and acceleration is g by 4, right? So mg into sin theta minus mu mg a common வெளிய எடுத்தாச்சு, mu cos theta equals m into g by 4. So mg cancel ஆயிடுச்சா? So and theta is 30 degree. So sin theta 1 by 2 minus mu into cos theta. So mu into root 3 by 2 is equal to 1 by 4. So this will be 2. So 1 by 2 is equal to mu into root 3. So implies mu is equal to 1 by 2 root 3. Answer option B. Yes, 1 by 2 root 3. Thin. Okay. இதெல்லாம் direct formula substitution day. ஈஸியா போட்டுடலாம். சரி வாங்க. என்ன ரெண்டே question. A car is moving on a horizontal curved road with a radius 50 meters. The approximate maximum speed of the car will be if the friction between the tires on the road is 0.34. Direct formula pasangla. V is equal to root of mu rg. And our friction nala varra turning namakku irukra maximum speed is V is equal to mu rg. Pottupamala. I hope you remember this. 0.34 into 50 into 10. So 34 into 5 ennale varum? 34 into 5 34 into 5 pota will have 170 irungre 34 into okay, where is our weapon? Yes, answer is approximately 13 day. So root 170 varum. So you have to do it 170. So yeah, kadasila irundhu edukanumla, right? So this and this. So 1110 போட்டோம் அப்படின்னா 1 point இங்க 20 3 into 3 போட்டோம்னா 3 3s are 9 3 2s are 6. The point இங்க வராது, இதுக்கு அப்புறம் தான் பாயிண்ட் வைக்கணும். Right. So 13, yes, approximately 13 meters per second. Yes, root 170. Okay, last இன்னைக்கான கடைசி question பசங்களா. Come on. Time taken by an object to slide down 45-degree rough inclined plane is n times as it takes to slide down a perfectly smooth 45-degree inclined plane. The coefficient of kinetic friction between the object and the inclined plane is. Again, இங்க நம்ம டயத்துக்கும் distance and acceleration மூணுத்துக்கும் இருக்கிற லிங்க் கொண்டு வரணும், which means second equation of motion. Right? இங்க obviously நம்ம அந்த inclineக்கு தகுந்த மாதிரி acceleration யூஸ் பண்ணணும், and they have taken time. Acceleration, time and same distance, which means நம்ம second equation of motion. அதை first clarify பண்ணிக்கணும். So first case la, what is the acceleration? First case லையும் second case லையும் இருக்கிற acceleration. Rough inclined plane. So anga acceleration will be g sin theta minus mu g cos theta. Correct? And theta is 45 degree. So this will be g
காமனாக வெளியே எடுத்துட்டு by root 2 காமனாக வெளியே எடுத்துட்டா 1 minus mu அப்படின்னு வரும். Right, so g by root 2 into 1 minus 2. This is first case, a1 அப்படின்னு வச்சுக்கலாம். a2ல நமக்கு என்ன வரும்? Perfectly smooth. அப்போ g sin theta மட்டும்தான். g by root 2. Right, this is a2 and this is a1. இப்போ ரெண்டுத்துக்கும் same distance but time வேற வேற. Rough inclined plane n times as it takes to slide down the smooth inclined plane. So t1 equals n times t2. Right, so this is one equation. First case la, let's say it takes t1 time edutha, and that is literally n times as it takes to slide down a perfectly smooth 45 degree. So n times t2. இப்போ அடுத்தது ரெண்டுத்துக்கும் சேம் டிஸ்டன்ஸ் தானே, L is equal to L. Initial 0, so 1 by 2 a1 t1 square equals 1 by 2 a2 t2 square. So we need mu. இதுல இருந்து mu தான் நம்ம கண்டுபிடிக்கணும். Substitute பண்ணுவோமா? So 1 by 2 this gets cancelled. A1 என்ன? G by root 2 1 minus mu into t1 square equals 1 by 2 நம்ம cancel பண்ணியாச்சு. A2 will be G by root 2. இங்க t2 square அதுக்கு பதிலு. So we'll do one thing. t1 க்கு பதிலு n t2 square substitute பண்ணிக்கலாம். Right, so instead of t1, n square t2 square t2 square. Right, t2 square t2 cancel, g by root 2 g by root 2 cancel. இப்போ we need mu. So 1 minus mu equals 1 by n square. So 1 minus 1 by n square equals mu. Right? Yes. 1 minus 1 by n square option la irka? Yeah, D is our correct answer. Okay, root enga irundhula varudhu? Root varade. Mu is equal to 1 minus 1 by n square. Okay, pasangala. Right. I think that is enough. இன்னைக்கு போதும். So 30 question பார்த்திருக்கோம். Next chapter will be work power energy. So solve பண்ண ஆரம்பிங்க. இதில் இருக்கிறது எல்லாத்தையும் I'll upload this notes. இதில் என்ன கொஞ்சம் மீதி questions நான் select பண்ணி வச்சிருப்பேன். Try doing that. And what else? Yeah, அடுத்து we'll be doing work power energy. So work power energy வர்றதுக்குள்ளார அதை முடிச்சிருங்க. I mean அதில் இருக்கிற தியரி எல்லாத்தையும் ஒரு தடவை பார்த்துட்டு வந்துருங்க. That's very important. Yep. Keep practicing questions, pasangla. So questions are very important. And yeah, Brooke, if I start now, can I get a semi-government seat or a private seat? Hey, yeah, முடியும். See, நீங்க எப்போ ஸ்டார்ட் பண்றீங்க, that's like not that important. நீங்க ப்ராப்பரா இன்னையில இருந்து எக்ஸாமுக்குள்ள இருக்கிற டைமை ப்ராப்பரா உருப்படியா யூஸ் பண்ணி வேஸ்ட் எதுவும் பண்ணாம முடிஞ்ச அளவு ஒரு சாப்டருக்கும் அட்லீஸ்ட் ஒரு 50 to 100 questions முடிஞ்சா ப்ரீவியஸ் இயர் questions ப்ராக்டிஸ் பண்ணாலே இட்ஸ் எனஃப், யூ கேன் கிளியர். கண்டிப்பா கிளியர் பண்ணிட்டு வாட் எவர் யூ வாண்ட், லைக் ஒரு கவர்மெண்ட் காலேஜ் இல்லை செமி கவர்மெண்ட் மேனேஜ்மெண்ட் எதுவாக இருந்தாலும் யூ கேன் ஸ்டில் அச்சீவ் இட், பாசிபிள். ஆனால் அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது ஒன்று, இப்போ இருக்கிற டயத்தை வேஸ்ட் பண்ணாமல் மேக்ஸிமம் அதை எப்படி யூஸ் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணுறீங்க. இட் டிபெண்ட்ஸ் ஆன் தட். ரைட். அண்ட் இன்னொன்னே போன செஷன்ல நான் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம நம்பிக்கை பேட்ச் பிரமிளா மேம் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ யூ கேன் செக் தட் அவுட். டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவோட லிங்க்கு கீழே இருக்கும். ஸோ இஃப் யூ வாண்ட் டு என்ரோல், அது வந்து ஒரு ஃபுல் ரிவிஷன் பேட்ச். யாருக்கெல்லாம் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறீங்களோ யூ கேன் என்ரோல் இன் தட். ரைட். ஸோ மறந்துடாம செக் தட் அவுட். அண்ட் அடுத்த செஷன் வரதுக்கு முன்னாடி ஒர்க் பர் எனர்ஜி. ஸோ ஃபினிஷ் இட். ஓகே. See you in the next session day. Take care. Bye-bye.